ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான ஒரு நாள், தீபத் திருநாள். திருவண்ணாமலை தீபத் திருநாளுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்? எல்லார் மனசுலயும் அந்த கேள்வி இருக்கு. திருவண்ணாமலை தீபத்துக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா இருக்காதா? இருக்கிறதுனால தானே இங்க வந்து ஒரு சபை அமைத்து நமது பாபுசாத் ஐயா அவர்கள் அற்புதமாக இங்கே மக்களுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன சம்பந்தம்? அப்படி கார்த்திகை மாதத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா சரி, கார்த்திகை மாதம் தீபத் திருநாளுக்கும் வள்ளல் பெருமானுக்கும் சன்மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கின்றது இந்த திருவண்ணாமலை தீபத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும். இதே திருநாளிலே வள்ளல் பெருமான் கார்த்திகை தீபத்தன்று, கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று வடலூரிலே இருக்கக்கூடிய கருங்குழியிலே உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை எடுத்து வெளியே வைத்து, அது நடந்தது இதே கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினம்தான். உள்ளே இருந்த தீபத்தை எடுத்து வெளியில் வைத்து இறைவன் தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் பாசுரங்களில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் என்று அந்த தீப வழிபாட்டை கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று 1873ஆம் வருடம் வள்ளல் பெருமான் அங்கே துவக்கி வைக்கின்றார். அதனால்தான் அந்த கார்த்திகை தீப திருநாளிற்கும் வள்ளல் பெருமானுக்கும் சன்மார்க்கத்திற்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அப்படி என்னங்க இந்த கார்த்திகை மாசம் தீபம் எல்லா மாசமும் பௌர்ணமி வருது தானே, அப்படியே இந்த கார்த்திகை மாசத்துக்கு மட்டும் இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஒரு 30 லட்சம் பேர் வராங்க இந்த அண்ணாமலையார் தீபத்தை தரிசனம் பண்றது. அந்த தீபம் 11 நாள் காட்டப்படுகிறது இல்லையா? இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்கிற தீபம் 11 நாள் எல்லாருக்கும் தெரியும். நிதானமா வந்து பாத்துக்கலாமே. 10 நாள் தான் இருக்க போகுது, அப்புறம் ஏன் இன்னைக்கே முண்டி அடிச்சுட்டு எதுக்கு 30 லட்சம் பேர் ஓடி வராங்க? அப்ப ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணுமா இல்லையா? ஒரு சிறப்பு இல்லாம 30 லட்சம் பேர் வருவாங்களா? 11 நாள் இருக்க போகுது அந்த தீபம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், ஏன் வரப்போற ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து நிதானமா பார்த்துட்டு போகலாமே. இன்னைக்கே எதுக்காக இவ்வளவு பேர் வரணும் இல்லையா? அதுக்கப்புறமா கிரிவலம்னு ஒண்ணு. அந்த கிரிவலத்தை ரமண மகரிஷி எல்லாம் கூட பண்ணியிருக்கிறாரு. அப்பெல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசப்படவில்லை, அதிக மக்களால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது யார் ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா? நம்ம மக்களுடைய எண்ணம். ரஜினிகாந்த் ஒரு கிரிவலம் வந்தாரு, உடனே எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இருக்கு. இன்னும் கூட நம்ம அந்த சினிமாக்காரர்கள் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆன்மீக சிந்தனையை கூட சினிமாக்காரன் சொன்னா ஏத்துக்கிறோம், பெரிய பெரிய ஞானிகள் சொன்னா ஏத்துக்கிறதே கிடையாது. அப்படிதான் இருக்கு இங்கேயும். நானும் அந்த வரலாறுலாம் பார்த்தேன். எப்போல இருந்து இத்தனை லட்சம் பேர் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இல்ல. அப்போ அந்த கிரிவலம் எதற்காக? இந்த பௌர்ணமி அன்று கிரிவலம், அதுவும் இந்த தீப திருநாளில் வரக்கூடிய கிரிவலம் ரொம்ப சிறப்பு.
அடுத்தது சித்ரா பௌர்ணமியில வரக்கூடிய கிரிவலம் ரொம்ப சிறப்பு. அப்படி என்ன இந்த பௌர்ணமி என்ன பெரிய சிறப்பு? அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க அண்ணாபிஷேகம். அண்ணாமலையாருக்கு அண்ணாபிஷேகம் எல்லா கோயிலையும் பண்ணியிருப்பாங்க. சிவபெருமானுடைய அனைத்து கோயில்களிலும் அண்ணாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எந்த மாதம்? ஐப்பசி மாதம். ஏங்க என்னத்துக்காக அந்த சாப்பாட்டை கொண்டு போய் அவர் மேலே வைக்கணும்? அபிஷேகம் அப்படின்னா என்ன? 11 அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். 11 வகையான அபிஷேகங்கள். இதில் அந்த அண்ணாபிஷேகம் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான், ஐப்பசி மாதம் மட்டும்தான். ரொம்ப அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் அதனுடைய உண்மையான கருத்தை தெரிந்து கொள்ளாமல் அப்படி சும்மா வந்து சுற்றிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த சத்திச்சாரங்கள் எல்லாம். எதற்காக இப்போ இந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு இவ்வளவு வேலைகள் செஞ்சு இவ்வளோ பேர் வேலை செஞ்சு என்னை சென்னையிலேருந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கூப்பிட்டு எதுக்காக பேச வைக்கணும்? இதனுடைய உண்மையான விளக்கங்களை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். என்ன விளக்கம்? அண்ணாபிஷேகம் எதற்காக செய்யப்படுகிறது, எப்படி செய்வாங்கன்னு தெரியும் இல்லையா? எந்த அரிசியில் அண்ணாபிஷேகம் செய்வாங்க? இப்போ எல்லாம் யூடியூப் இல்லை வாட்ஸ்அப்பை பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி நல்லது, ரொம்ப நிறைய லிஸ்ட் இருக்கு. எனக்கு அது கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இது நல்லது அது நல்லதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இவருக்கு எப்பொழுது அந்த அண்ணாபிஷேகம் தொடங்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை எந்த அரிசி? பச்சரிசி. சத்தமா சொல்லுங்க, தைரியமா. தப்பா இருந்தா திருத்திக்கலாம், சரிங்களா? தயக்கம் தாங்க நம்ம முன்னேறாம இருக்கிறதுக்கு பெரிய தடை. தயக்கத்தை உடைங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, புரியுதுங்களா? நிறைய இது மாதிரி கேட்பேன். அதனால தைரியமா தயக்கம் இல்லாம பதில் சொல்லுங்க. பச்சரிசியில தான் பண்ணுவாங்க. ஏன் பச்சரிசி? வள்ளலாருக்கும் சன்மார்க்கத்துக்கு இதுக்கு என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? வள்ளலார் பச்சரிசி மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறார். வள்ளல் பெருமான் பச்சரிசி மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த அரிசியும் தேவையில்லை. சுகர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உடனே வேற அரிசிலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீ பச்சரிசி மட்டும் சாப்பிட்டு இருந்தா சுகரே வந்திருக்காது இல்லையா? இந்த கிரிவலம் வந்திருந்தீங்கன்னா ஏன் சுகர் வரப்போகுது? டிவி முன்னாடியே மொபைலையும் வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா சுகர் தான் வரும். சுகர் பிபி என்னென்ன லிஸ்ட் இருக்கோ எல்லாம் தான் வரும். அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு மாதம் மாதம் வந்து இங்கே ஒரு 14 மைல் சுற்றிட்டு போங்க, சுகர் காணாமல் போயிடும். அதை சொல்ல மாட்டான் டாக்டர். என்னைக்காவது கிரிவலம் போயிட்டு வா சுகர் சரியாயிடும்னு சொல்லுவானா? சொன்னால் அவன் பழப்பு நாரிடும். அவன் எப்படி கார் வாங்குறது வீடு கட்டுறது இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இது மாதிரி சத்தங்களுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பௌர்ணமி என்று ஐப்பசி மாத பௌர்ணமிக்கும் கார்த்திகை பௌர்ணமிக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 2 மாதங்கள் மட்டும்தான் அந்த நிலா மிகவும் பெரிய அளவில் தெரியும். ஏன் அப்படின்னா இந்த 2 மாதமும் நிலவு பூமிக்கு அருகில் மிக அருகில் வரக்கூடிய மாதம் இந்த ஐப்பசியும் கார்த்திகை மாதம். ரொம்ப நெருக்கத்தில் வரும். ஒரு 4 மாதங்கள் ரொம்ப சிறப்பான மாதங்கள். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. இந்த 4 மாதங்களும் மிக சிறப்பான மாதங்கள். ஆன்மீகத்திற்கென்றே ஒதுக்கப்பட்ட மாதங்கள் இந்த 4 மாதங்கள். அப்போ அந்த ஐப்பசி அந்த அண்ணாபிஷேகம் எதற்காக? ஒரு பெரிய கதை இருக்குது, சுருக்கமாக சொல்றேன் அந்த கதையை. பிரம்மாவுக்கு எத்தனை தலைங்க? பிரம்மாவுக்கு எத்தனை தலை? 4 தலை. உண்மையிலேயே எத்தனை தலை இருந்தது தெரியுமா? 5 தலை இருந்துச்சு. அப்ப என்னாச்சு? ஒரு தலை சிவபெருமான் ஒரு தலைய போட்டு தட்டார் இல்லையா? வெட்டி எடுத்துட்டாரு. ஏன் வெட்டி எடுத்தாரு? பிரம்மாவுக்கு 5 தலை வந்த உடனே சிவனுக்கும் 5 தலை, நமக்கும் 5 தலை, நாமளும் ஈக்குவல் தான். அதனால சிவபெருமான் மட்டும் ஒஸ்திரி அப்படின்னு அங்கேயும் போட்டி பொறாம வந்துருச்சு. யார்கிட்ட? பிரம்மாவுக்கும் பொறாம வந்துருச்சு சிவபெருமானை பார்த்து. என்ன பண்றது சொல்லுங்க? அது எங்க போனாலும் அது விடாது போல இருக்கு பொறாம. பிரம்மாவுக்கு பொறாம, தலகணம் அதிகமாயிருச்சு, ஆணவம் அதிகமாயிருச்சு. சிவன் பார்த்தாரு, இதெல்லாம் சொல்லி திருந்தது கிடையாது. யாரு? பிரம்மாவிய. இதெல்லாம் சொல்லி திருந்த முடியாது, தூக்குறா ஒரு தலையான்னு சொல்லி ஒரு தலையை தூக்கிட்டாரு. சிவபெருமான் தூக்கிட்டாரு, ஒரு தலையை தூக்கிட்டாரு. ஒரு தலையை வெட்டின உடனே அவர் என்ன பண்ணாரு? பிரம்மா சிவபெருமானுடைய கையை பிடிச்சிட்டாரு, உடவுல சிவபெருமான் கையை பிடிச்சிட்டாரு. பிரம்மாவுக்கு ஆணவம் இருந்ததுனால ஒரு தலையை சிவபெருமான் எடுத்துட்டார். என்னதான் இருந்தாலும் தலையை எடுக்கலாமா? தப்பு தானே? அப்ப பிரம்மா சிவபெருமான் கையை பிடிச்சிட்டாரு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிரம்மஹத்தி தோஷம். நிறைய விளக்கம் நிறைய தெரிஞ்சிருக்கு. பிரம்மஹத்தி தோஷம் யாருக்கு? சிவபெருமானுக்கு தோஷம்.
எவ்வளவு அழகா அமைச்சிருக்கிறாங்க பாருங்க. என்னதான் நீ சிவபெருமானா இருந்தா கூட ஒரு தலையை வெட்டினியே, அது பாவம் தானே. அப்போ உனக்கு அந்த பாவத்துக்கு உண்டான பாருங்க பிரச்சனை, பிரம்மகத்தி தோஷம் புடிச்சுக்கிட்டு. அது எப்ப தீரும்? எல்லாத்துக்கும் ஒரு விடை இருக்கணுமா இல்லையா? ஒரு சொல்யூஷன் இருக்கு இல்லையா? எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குங்க. பிரச்சனை இல்லாத முடிவே கிடையாது. பிரச்சனை இல்லாம நீ முடிவு இல்லாத பிரச்சனையே கிடையாது. அப்ப பிரம்மஹத்தி தோஷம் எப்படி அது தீரும்? அது அந்த பிரம்மாவுடைய தலை என்னாச்சு, ஒரு ஓடா மாறிடுச்சு. அந்த ஓடு எப்பொழுது நிறைகிறதோ அப்போ அந்த தோஷம் நீங்கும். இவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ண பார்த்தாங்க, அந்த ஓடு நிறைகிற மாதிரி இல்லை. எவ்வளவு போட்டாலும் காணா போயிட்டே இருக்கு. அந்த ஓடு நிறைகிற மாதிரி இல்லை. சிவபெருமானே வெறுத்து போய் காசிக்கு போறார். எங்க போறாரு? காசிக்கு போறார். சிவபெருமான் காசிக்கு போறார். இது புராணங்கள் நமக்காக அமைச்சிருக்கிறாங்க. உடனே அப்படி நடந்துதான் யோசிக்காதீங்க. காசிக்கு போறாரு. போற வழியில அன்னபூரணி. அன்னபூரணி யாரு? அப்புறம் அன்னபூரணி அந்த இதுல சாப்பாடு போடுறாங்க. நிறையுது. நிறைஞ்ச உடனே பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு ரிலீவ் ஆகும். ஆஹா, சிவபெருமானுக்கு சாப்பாடு போட்டா எல்லா தோஷமும், பிரம்மகத்தி தோஷமே போதே, அப்ப நமக்கு இருக்கிற தலைவலி வைத்த வலி எல்லாம் போவாதா? போடுற சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம்னு ஆரம்பிச்சாங்க. அன்னாபிஷேகம் ஆரம்பிச்ச கதை அதுதான். சிவபெருமானுக்கு அன்னத்தை வாரி இறைத்து அந்த அன்னம் அந்த ஓடு நிரம்பியதனால் அவருக்கு ஏற்பட்ட தோஷமே நீங்கிவிட்டது அப்படின்னும் போது, அதனால்தான் இங்க அன்னாபிஷேகம் ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த அன்னாபிஷேகம் பச்சரிசி சாதம், அதை வடிச்சு போடணும். அதை வடிச்சு போடணும். பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பாலை காய்ச்சி போட்டு பார்த்துருக்கீங்களா? பச்சையா தான் போடணும். ஆனா இங்க சாதம் அன்னாபிஷேகம் அதை வேக வைத்து தான் போடணும். ஏன்? அப்பொழுதுதான் சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுவார். வேக வச்சுதான் போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இறைவன் வேக வைத்ததை தான் ஏற்றுக்கொண்டார் அந்த சாதத்தை. அந்த சாதம் முடிஞ்ச உடனே அது ஒரு 3 பாகமாக இருக்கும் சிவபெருமானுடைய உடல் அமைப்பு. அதுல ஒரு பாகத்தினுடைய அந்த சாதத்தை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க. ஒரு பாகத்தில் இருக்கிற சாதம் மட்டும் இல்ல, ஒரு பாகத்தில் இருக்கிறத மட்டும் எடுக்க மாட்டாங்க. அதை மட்டும் மக்களுக்காக வச்சிருப்பாங்க. மற்ற 2 பாகத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்துக்கிட்டு போய் எங்க போடுவாங்க? எங்க சொல்லுங்க? ஏரி, குளம், குட்டை, அது மாதிரி நீர்நிலைகள்ல அந்த சாப்பாடை போடுவாங்க. அந்த சாப்பாடை மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை எடுத்துட்டு போய் நீர்நிலைக்கு போடுவாங்க. அந்த ஒரு பாகத்தில் இருக்கிற சாப்பாடை எடுத்துக்கிட்டு போய் நீர்நிலைக்கு போட மாட்டாங்க, மக்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்? அந்த சாப்பாடுல உஷ்ணம் ரொம்ப அதிகம். அந்த உஷ்ணத்தை அந்த சின்ன சின்ன உயிர்களால தாங்க முடியாது. அதனால அந்த உஷ்ணமான அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தை மக்களுக்கு கொடுப்பாங்க. நம்மளால தாங்க முடியும். ஆனா அந்த மற்ற 2 பிரிவில் இருக்கக்கூடிய அன்னத்தை நீர்நிலைகள்ல போடுவாங்க. ஏன் நீர்நிலைகள் போடுறாங்க? அங்கே ஜீவகாருண்யம் கையாளப்படுகிறது. சிவபெருமானுடைய ஆற்றல் அந்த உயிர்களுக்கும் சென்றடைய வேண்டும், அவர்களுக்கும் அந்த பிரசாதம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த அன்னத்தை நீர்நிலைகளிலே இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக அந்த 2 பாகத்தில் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்துட்டு போய் நீர்நிலைக்கு போடுவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு கையாளுறாங்க பாருங்க. இப்ப அந்த அரிசியை வேக வைக்கணும். இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை போய் சேருது. அந்த வேக வைத்த சோறு என்ன ஆகுது? இறைவனோடு ஐக்கியமாகின்றது. அப்ப இறைவனோட நாம் ஐக்கியமாகணும்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்மளையும் வேக வைக்கணும். போடுற இந்த பாபு தூக்கி பெரிய குக்கர்ல போட்டு வேக வச்சிடறான். நம்மளுடைய தேகத்தை வேக வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் அந்த தேகத்திலே குடிகொள்வான். இறைவன் அதிலே கலப்பான். அப்படின்னா இந்த தேகம் வேக வைக்கப்பட வேண்டும். எப்படி வேக வைக்கிறது? வேக வைக்கிறதுனா என்ன? சூடு பண்ணணும், உஷ்ணம் பண்ணணும். எப்படி வேக வைக்கிறது? நம்ம உடம்புல எப்படி உஷ்ணம் ஏறும்? உடம்புல ஜுரம் அடிக்குதுன்னு ஒண்ணு ஆகா நான் தயாராயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. ஜுரம் அடிக்கிறது அசுத்த உஷ்ணம். நம்ம உடம்புல சுத்த உஷ்ணம் ஏற்படணும். அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, தவத்தாலும் விரதத்தாலும் இந்த உடலை வேதிக்க வேண்டும். வள்ளலார் சொல்றாரு, தவத்தாலும் விரதத்தாலும் இந்த உடலை வேதிக்க வேண்டும்.
தவம் பண்ணும்போது சுத்த உஷ்ணம் உண்டாகும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். இதை கவனமா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்த உஷ்ணம் உண்டாகும். இதுதான் இறைவனை நாம் அடையக்கூடிய தகுதி. அதனால்தான் இந்த பச்சரிசி சாதத்தை வேக வச்சு கொண்டு போய் சாத்துறாங்க. அதே மாதிரி நாம் இறைவன் நம்மிடையே நம்மளை இறைவன் சேர வேண்டும் என்றால், அல்லது நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்றால், நமது தேகத்தை நாம் சுட வேண்டும். அதுதான் வேதித்தல். அப்போ இந்த தவத்தாலும் பாராயணத்தாலும் கொஞ்சம் முன்னாடி பாராயணம் பண்ணாங்க. தீபம் ஏற்றினோன்னு பாராயணம் ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த பாராயணம் எதற்காக அப்படின்னா, உஷ்ணத்தை, உடலிலே உஷ்ணத்தை உண்டு பண்ணுவதற்காக. இந்த உடம்பு உஷ்ணமா இருந்தாதான் இறைவன் அந்தையே உட்காரும். உஷ்ணம் அப்படின்னா என்ன ஆகுவாங்க? இப்போ நம்ம ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறோம். எதுக்காக? அதில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் நீக்குவதற்காக. அப்போ இந்த உடம்பை நம்ம உஷ்ணப்படுத்தணும், வேதிக்கணும். அப்படின்னா என்ன ஆகுது? உடம்பு தூய்மை அடையுது. உடம்பு தூய்மையானோன்னா உடனே நம்ம சோப்பு போட்டு நல்லா குளிக்கிறோம். ஐயா, ஷாம்பு போடுறீங்க, சீக்கா போடுறீங்க, சோப்பு போடுறீங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் புற தூய்மை. உள்ள நம்ம எதையாவது ஃபினாயில் ஊற்றி கழுவுறோமான்னு உள்ள, டெட்டால் போட்டு கழுவுறோமான்னு உள்ள. அப்போ உள்ள எப்படி தூய்மை அடையும்? நம்மளுடைய உள்ளங்கள் எப்படி தூய்மை அடையும்? உள்ளம் நம்ம தூய்மை அடையணுமா வேணாமா? இறைவன் எங்க இருப்பான்? உள்ளத்துல தானே இருப்பான். அப்ப அந்த உள்ளம் தூய்மை அடைய வேண்டும். அப்ப அது எதை போட்டு குளிப்பாட்டுறது? உஷ்ணப்படுத்திங்கன்னா தூய்மை அடையும். தண்ணியை சூடு பண்ணா, கொதிக்க வச்சா தண்ணி தூய்மை அடையுதுன்னு தெரியுது இல்லை நமக்கு. அப்ப இந்த தேகத்தை நம்ம உஷ்ணப்படுத்தினா உள்ளம் தூய்மையாகும். அவ்வளவுதான் விஷயம். அதனால்தான் இங்கே அண்ணாபிஷேகம் என்ற பெயரில் இந்த பெரிய தத்துவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தத்துவத்தை சொல்றது காலையில விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம். விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னா, நீயும் உன்னுடைய உடலை தவத்தாலும் தியானத்தாலும் பாராயணத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சத்விச்சாரத்தாலும் ஜீவகாருண்யத்தாலும் உன் உடலை உஷ்ணப்படுத்தி கொண்டால் இறைவன் அவனை ஏற்றுக்கொள்வான், நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதை விளக்குவதற்காக அண்ணாபிஷேகம். அந்த அண்ணாபிஷேகம் அவருடைய அந்த தோஷம் எப்படி நீங்கியது? அன்னம். அதனால்தான் இங்க சன்மார்க்கம் அப்படின்னாலே அன்னதானம் எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க. ஏன்? நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்றால் நாம் அன்னதானம் செய்ய வேண்டும், பிறருடைய பசியை போக்க வேண்டும். அதுதான் தானத்தில் சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம் தான். என்ன பசியோட ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு எதுவுமே புரியாது. முதல்ல என்ன செய்யணும்? அவனுக்கு பசியை நீக்க வேண்டும். அப்பதான் அவன் கொஞ்சமா நம்ம பக்கம் திரும்பி என்ன சொல்றோன்னு கேட்பான் இல்லையா? அப்ப முதல்ல பசியை நீக்கணும். அதற்காக தான் நீங்க ஐப்பசி மாதம் அந்த சடங்கு ஏற்படுத்தப்பட்டது. அதை நாம் சடங்காக மட்டும் செய்யாமல் நம்மளும் அந்த நேரத்தில் அந்த நாளில் அன்னதானம் செய்ய வேண்டும். அடுத்து கார்த்திகை. கார்த்திகை மாசத்துலயும் அந்த பௌர்ணமியில நிலா ரொம்ப நெருக்கத்தில் வந்தது. அப்ப இந்த கார்த்திகை அப்படின்னும் போது காரணம் என்ன? கடந்த மேகம். இன்னைக்குதான் கொஞ்சம், போன வருஷம் நல்ல மழை, தீப தண்ணி. இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அப்படி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. இந்த மழையிலும் ஆசீர்வாதம். இந்த மழையில கொடையே பிடிச்சிட்டு போக கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த மழை ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த மழையில நனைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கும், ஜுரம் வரும். கண்டிப்பா சளி பிடிக்கும், ஜுரம் வரும். அது நம் உடலை தூய்மைப்படுத்துவதற்காக நடக்கக்கூடிய தெய்வீக செயல். நாம மழையில நனையக்கூடாதுன்னுட்டு கொடையை பிடிச்சிட்டு கிரிவலம் போறோம். இந்த மழையில நனையிறதுங்கிறது தெய்வத்தின் ஆசீர்வாதம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் நனைஞ்சிட்டு போங்க, ஒண்ணுமே ஆகாது. அப்படியே ஏதாவது ஆச்சுனாலும் அந்த சளியும் ஜுரமும் வரும். மாத்திரை போடாதீங்க தயவு செஞ்சு. அது ரெண்டுத்துக்கும் அதுவே சரியா போயிடும். அது இறைவனின் ஆசீர்வாதம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த மழை மேகங்கள் கருப்பா அந்த மேகம் வருதுங்க, அதாவது இருள். அந்த இருள் தான் நம்மள மழையை கொடுத்து காப்பாத்து. அந்த இருள் அங்க இருந்தா ரொம்ப நல்லது. நமக்குள்ளார அந்த இருள் இருந்தா நல்லதா? இன்னைக்கு தீபம் 6 மணிக்கு பார்க்கவே முடியல. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுதான் அழகா அந்த மேகம் நகர்ந்து தீபத்தை பார்த்தோம். போன வருஷம் எங்களால பார்க்கவே முடியல, ஏன்னா அவ்வளவு மேக கூட்டம். என்னடா இப்படி ஆகி போச்சு, இந்த வருஷமாவது பார்க்க முடியுமான்னு என்னை சுத்தி இருந்தவங்களாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சிவன் என்ன நினைக்கிறானோ இல்லையா? சிவன் என்ன நினைக்கிறானோ. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஜம்முன்னு அந்த இடத்துல மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. அவ்வளோ அழகா ஒரு தரிசனம். அப்போ நம்ம கேட்டா உடனே கிடைக்கும். இந்த கார்த்திகை அப்படிங்கிறது இருள் நீங்கக்கூடிய மாதம். நமது இங்க இருளை நீக்கி அந்த தீபத்தை காட்டுகிறாங்க. 11 நாள் காட்டுறாங்க. ஏன்? நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் ஒன்னொன்னா களைஞ்சிக்கிட்டே வரணும்.
காசிக்கு போனால் எதையாவது விடணும் இல்லையா? இங்கே திருவண்ணாமலைக்கு வந்தால் நீங்கள் விட வேணாம், அது உங்களை விட வைக்கும். அவ்வளோதான், அது நம்மளை செய்யும், நாம் எதையும் விட வேணாம் இல்லையா? திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா போதும், நினைத்தாலே முக்தி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இந்த இடம். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படியே நடக்கும்போது பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலாமா, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாமா, சோடா குடிக்கலாமா, காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி சாப்பிடலாமா? நடக்கும்போது சிவாய நமச்சிவாயா அப்படின்னு போகணும் இல்லையா? ஆனால் அதை விட்டு நம்ம நடக்கும்போது கிரிவலம் அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? அது ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, அதை கொஞ்சம் அதில் கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் சின்சியராக பண்ணினோம் அப்படின்னா அதனுடைய பலன் எல்லா வியாதியும் ஒரே தடவை ஒரு கிரிவலத்தில் எல்லா வியாதியும் போயிடுங்க ஒரே கிரிவலத்தில். ஆனால் அது மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம பக்கத்தில் ஊர்கதை பேசிக்கிட்டே போகிறாங்க, ஊர்கதை தான் பேசிட்டு போகிறாங்க. என்ன பண்ண உன் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ளை கிடைச்சிருச்சா அப்படிங்கிறாரு வழியில். அது பேசுகிற இடமா இது இல்லையா? ஸோ அப்போ இந்த இருளை நீக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். அடுத்த மாதம் வருது. அடுத்தது என்ன மாதம்? மார்கழி. அது என்ன மாதம்னு சொல்லுவாங்க? பீட மாதம்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பீட மாதம்னு சொல்லுவாங்க. ஏங்க அது பீட மாதமா? அது எப்படி மாதம் போய் பீட மாதம் இருக்கும்? அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பீடு உடை மாதம். பீடுகள் உடைக்கக்கூடிய மாதம் தான் அது பீடு உடை மாதம். அது நம்ம ஆளுங்க பீட மாதம்ட்டாங்க. எப்படி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாங்க. 1000 பொய் சொல்லியா கல்யாணம் பண்ணாங்க? பொய் சொன்னா அது விளங்குமா? அது 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். கல்யாணத்தை 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணம், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணும். உடனே நம்மளால இஷ்டத்துக்கும் போய் அளந்து போடுறது. ஏன்னா 1000 பொய் சொல்லி அந்த மாதிரி தான் அது பீடை மாதம்னு மாறிடுச்சிங்க. அது வீடு உடை மாதம். பேர்பட்ட மாதம் தெரியுங்களா? அந்த மாசத்துல வீட்டில் எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டோம். கரெக்டா? வீட்டில் கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்? அந்த மாதம் பீட மாதம், அதனால பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படி அமைச்சாங்க அப்படின்னா, அந்த மாதம் முழுவதும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க? மார்கழி மாதம் மற்ற நாள் 8 மணி வரைக்கும் தூங்கினா கூட மார்கழி மாதம் மட்டும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பஜனை பண்ணணும். அந்த மாதம் தான் எக்கச்சக்க குளிர் இருக்கும். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குளிரில் குளிச்சுட்டு வெளியில் பஜனை, பல்லெல்லாம் நடுங்கும், ஆனால் கூட பஜனை பண்ணணும். ஒரே நாள் கொஞ்ச நேரம் பஜனை பண்ணிங்கன்னா உடம்புல சூடாயிடும், குளிரவே குளிராது. அந்த மாதம் குளிரையே தாங்கிட்டீங்கன்னா மற்ற மாதம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை காலையில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதம் ஏன் எந்த சுப நிகழ்ச்சி வைக்கக்கூடாது? வீட்டு கல்யாணம் வச்சோன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம கடவுளை நினைப்போமா? ஒரு கல்யாணம் வச்சோன்னா கடவுளை நினைப்போமா? இல்லை வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும்னா கடவுளை நினைப்போமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கா? மார்கழி மாதம் வந்துருச்சு, அப்பா பௌர்ணமி நம்ம கொஞ்சம் போயிட்டு வரலாமா திருவண்ணாமலை? என்ன விளையாடுறியா நீ? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், வீடு கிரகப்பிரவேசம் வச்சிருக்கிறேன், எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து 1000 வேலை இருக்குது, திருவண்ணாமலைக்கு அடுத்த மாதம் போகலாம். சுலபமா இல்லையா? யதார்த்தம். அப்போ ஏன் அந்த மாதிரி வச்சாங்க? அந்த மாதத்துல எதையும் பண்ணாதன்னு. இந்த மாதம் முழுவதும் நீ இறைவனை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய மாதம், இறைவனே கதின்னு இருக்க வேண்டிய மாதம் தான் மார்கழி மாதம். ஏன் அப்படின்னா அது மார்கழி. நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்றால் முழுவதும் மார்கழி முழுவதும் நாம் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த மாதம் என்ன? தை மாதம். என்ன பழமொழி? தை பிறந்தா வழி பிறக்கும். என்ன வழி பிறக்கும்? பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடும். நம்ம அப்படிதான் வச்சிருக்கோம். மாப்பிள்ளை கிடைச்சிரும், பையனுக்கு பொண்ணு கிடைச்சிரும், தை பிறந்தா வழி பிறக்கும், நம்ம கடல் எல்லாம் தீர்ந்துடும். ஏன்னா தை மாதம் ஆச்சுன்னா நோட் அடிச்சு குத்துருவாங்களா நம்ம கையில? ஏன் தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன வழி? இறைவனை சென்றடையக்கூடிய வழி பிறக்கும். ஏன்? மார்கழி மாதம் எல்லா குற்றங்களும் நீங்கிருச்சு. அப்போ குற்றங்களே இல்லாம இருந்துச்சுன்னா இறைவனை நாம் ஈஸியா சென்றடையலாம். அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னாங்க. இது நமக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நம்ம இஷ்டத்துக்கு கதை அடிச்சுட்டு. அதனால இந்த ஐப்பசி மாதம் தொடங்கி இந்த தை மாதம் வரையில் சிறப்பான மாதம். இறைவனை நாம் சென்றடையணும்னு ஐப்பசி மாதம் அன்னதானத்தை ஆரம்பிச்சு இந்த கார்த்திகை மாதம் நம்மிடையே இருக்கக்கூடிய அறியாமையை எல்லாம் நீக்கி மார்கழி மாதத்திலே நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து விட்டோம் என்றால் தை மாதத்திலே நாம் இறைநிலை அடையலாம், இறைவனை அடையலாம். அதனால்தான் சன்மார்க்கத்தில் தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
ஏன்னா அதுதான் ஞானம் நிறைந்த நாள். ஒரு பக்கம் சூரியன் உதயம், இன்னொரு பக்கம் சந்திரன் அஸ்தமம், நடுவுல ஞான சபையில ஜோதி. இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். தை மாசம் பார்த்தீங்கன்னா காலையில ஜோதி தரிசனத்துக்கும் ஒரே நேர்கோட்டில். அப்ப அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாம் மார்கழி மாதத்திலே நமது குற்றங்களை நாம் நீக்கிவிட்டோம் என்றால் தை மாதம் நமக்கு நல்ல வழி கிடைக்கும், இறைவனை சேர்ந்து அடையும். மனித பிறவியின் நோக்கம் என்ன? நல்லா வாழணும்பா, காரு பங்களா, பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கணும், சொத்து சேர்க்கணும், ரிட்டையர் ஆயிட்டா நிம்மதியா போய் உட்காரணும், அப்புறம் நாள் வந்தா போயிடணும். இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் மனித பிறவியின் நோக்கம். மனித பிறவியின் நோக்கம் என்ன? இறைவனை அடைவதுதான் இந்த மனித பிறவியின் நோக்கம். மற்ற எந்த உயிரினங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. எந்த உயிரினத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. மனிதர்களுக்கு மாத்திரமே அந்த வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் கிடைத்தற்கரிய இந்த தேகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வள்ளல் பெருமான் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், ஆன்ம லாபம் பெற வேண்டும். ஆன்ம லாபம்னா இந்த தேகத்தை அழியாம இறைவனோடு நாம் கலக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மனித பிறவியின் நோக்கம். நமக்கு இந்த நோக்கத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. நீ நல்லா படி, அப்பதான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம், அப்பதான் நல்ல பொண்ணு கிடைப்பான். அப்படிதான் நம்மளெல்லாம் வளர்க்குறாங்க. நானே என் பிள்ளைய அப்படிதான் வளர்த்தேன். நல்லா படிக்கணும், அப்பதான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், அப்பதான் நல்ல பொண்ணு அமையும், அப்பதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இப்படிதான் வளர்க்குறோம். இதே தான் காலங்காலமா நம்ம எங்க அப்பா என்ன பண்ணாரு அதான் நான் பண்றேன், நான் என்ன பண்றேன் என் பிள்ளை அதான் பண்ண போறேன். இப்படிதான் போய்கிட்டு. யாராவது இல்ல மனுஷனா பிறந்தா நீ படிச்சு சம்பாதிச்செல்லாம் பெரிய உத்தம் எதையும் கிளிக்க முடியாது. உகுந்தரனும் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே வள்ளல் பெருமான் பாடுறார். நீ மரணம் வருது அப்படின்னா உன்னை காப்பாற்றுறது யாரால முடியும்? யாரால முடியும்? கடவுளால மட்டும்தான் முடியும். நீ என்னதான் அப்பா அம்மா புள்ள பொண்டாட்டி கணவன் எப்படிதான் இருந்தாலும் அவங்களால காப்பாற்ற முடியுமா? முடியாது. டாக்டரால காப்பாற்ற முடியுமா? முடியாது. காப்பாற்ற முடிஞ்சா எந்த டாக்டரும் செத்து போயிருக்க மாட்டாங்க. எந்த டாக்டரும் செத்து போயிருக்க கூடாது இல்லையா? டாக்டர் தான் தெய்வமா வந்து என்னை காப்பாத்தினார். ஆமா, அந்த நேரத்துல கடவுளால் அனுப்பப்பட்டவர் தான் அந்த டாக்டர். அது வந்து ஒரு தற்காலிக விஷயம். பர்மனண்டா நம்மளை காப்பாற்றணும்னா யாரு? மார்க்கண்டேயர் யாரு காப்பாத்தினது? ஒருதான் காப்பாத்தினார். மார்க்கண்டேயரை மட்டும் காப்பாத்திட்டாரு. நம்மளை ஏன் காப்பாத்தல? மார்க்கண்டேயர் என்ன பண்ணா? சிவபெருமான நாம் என்ன பண்ணுவோம்? எப்படா கிரிவலம் முடியும், அடுத்த பஸ் எப்படா பிடிப்போம், வீட்டுக்கு போய் சேரும். உண்டா இல்லையா? அப்ப நம்மளுடைய எப்படி இருக்கு? வள்ளல் பெருமான் பாடுறாரு, இருக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவேனோ, எந்தாய் பாதம் பிடித்த கையால் பேரு தொடுவேனோன்னு பாடுவார். விடலாமா? அவனை பிடிச்சுக்கிட்டு விடாம இருந்தோம்னா எவனாலும் நம்ம கிட்ட வர முடியாது. நாம அவனை பிடிக்கிறதே கிடையாது. அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். என்னை சேர்த்துதான் சொல்றேன். இங்க உட்காந்துட்டேன்னா நான் பெரிய நினைச்சுக்காதீங்க, நானும் அதே கதிதான். வந்து போய்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். பிடிச்சிக்கலையே, பிடிச்சுக்கணும். எவ்வளவு பிடிக்க முடியுமோ பிடிச்சுக்கணும். சரிங்களா? அதனால்தான் இந்த 4 மாதமும் மிகவும் அற்புதமான மாதங்கள். அப்ப இந்த கார்த்திகை தீபம் எதை சொல்லுது? அந்த தீபம் இருட்டை நீக்குகிறது. அப்ப இதுக்கும் சன்மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு சன்மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம்? வெளியில இந்த தீபத்தை பார்த்துட்டு போயிட்டோயா, போதுமா? போதுமா? இங்க வந்து பல வருஷங்களா இங்க வரவங்க யாராவது இருக்கீங்களா? பல வருஷங்கள் பாருங்க. அப்ப பல வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்து, மகிழ்ச்சி. நானும் கொஞ்சம் வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் சொற்பொழி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறேன். உண்மையை நான் சொல்றேன், தீபம் பார்க்கறதுக்காக நான் வரல. ஆனா இவங்க எவ்வித தந்திரத்தாலாவது என்னை தீபம் பார்க்க வைக்கணுன்றதுக்காக என்னை கூப்பிடுறாங்க சொற்பொழி. இவன் இதுக்கு வந்தாலாவது தீபத்தை பார்க்க மாட்டானா அப்படின்னு ஐயா வந்து மனம் இறங்கி என்னை கூப்பிட்டு இருக்கிறாரு. வருஷம் வந்து தீபத்தை நானும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். சரிங்க, இதை பார்த்துட்டு போயிட்டோம், என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலைங்க. போன வருஷம் இந்த மாதிரி தான், இந்த வருஷம் இருக்கு, இந்த வருஷம் இந்த மாதிரி தான், அடுத்த வருஷம் இருக்க போறேன், இதே கதை தான் திரும்பி 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 திரும்பி. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப இந்த தீபம் என்ன சொல்லுகின்றது? தீபம் என்ன சொல்லுது? சரி, இப்படியே போறீங்கல்ல, இந்த அண்ணாமலையை எதாலையாவது மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது தானே? மறைக்க முடியும். நான் இப்ப உள்ள வர விஷயத்து, இந்த தீபத்தை மட்டும் இல்ல, மொத்த மலையையும் மறைக்க முடியும். மறைக்கிறாங்க ஒருத்தங்க, யார் தெரியுமா? ஒரு மலை, சின்ன மலை இந்த பெரிய அண்ணாமலையையே மறைத்து கொண்டிருக்கிறது.
இது நான் இந்த வருஷம் தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. இவங்க இந்த சொற்பொழிவு கொடுக்க 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 இதற்காக நான் தேடி தேடி எடுக்கும் பொழுது அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது. உண்ணாமலை அம்மன் பெயரில் அழைக்கப்படும் மலைதான் அது. உண்ணாமலை அம்மன் பெயரில் அழைக்கப்படும் மலை ஒரு சின்ன மலையா. அது என்ன கதை அப்படின்னா, சிவனை சக்தி தனக்குள் நிறுத்தி மறைத்து வைத்திருக்கும் சூட்சுமம் நிறைந்த இடம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதை பத்தி கண்ணப்பனார் கோயில் யாராவது போயிருக்கீங்களா? அங்கதான் இருக்கு கண்ணப்பனார் கோயில். எவ்வளவு லட்சம் பேர் வந்தாலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லைன்றது தகவல். பார்க்கல. அந்த இடத்துல இருந்து அந்த கண்ணப்பனார் கோயில் அமைந்திருக்கும் இடம் சரிங்களா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையே தெரியாது, அந்த தீபம் தெரியவே தெரியாது. மொத்த மலையும் அந்த சின்ன மலை மறைச்சிருதான், சின்ன மலை மறைச்சு. அங்கிருந்து ஒரு 100 அடி தள்ளி போனீங்கன்னா மொத்த மலையும் தெரியும். இந்த பக்கம் ஒரு 100 அடி, அந்த பக்கம் ஒரு 100 அடி போனீங்கன்னா எல்லாம் தெரியும். அது மறைத்திருக்கின்றது. யாருங்க அந்த அம்மா? அந்த அம்மா யாரு? சிவன் கூட இருக்கிறவங்க யாரு? பார்வதி. அவங்களுடைய பேர் என்ன? சக்தி. திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? எனக்கெல்லாம் படம் பார்த்து வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா பேர் தெரிஞ்சது. மாயா சொல்லுவாரா இல்லையா சிவாஜி கணேஷ்? மாயா அப்படிம்பாரு. அந்த அம்மா பேர் என்ன? மாயா சக்தி. அதுவும் பெரிய ஆற்றல். மாயா சக்தி ஆண்டவனையே மறைக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அந்த மாயா. அதான் அந்த இடத்துல தத்துவத்தை கொடுக்குறாங்க. அந்த மாயா என்பவள் இறைவனையே மறைக்கக்கூடியவள். அது இந்த திருவண்ணாமலையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் வெளிப்படவில்லை. அந்த இடத்துல கண்ணப்பனார் கோயில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தகவல் இல்லையா? அப்ப அந்த மாயா சக்தி இறைவனை மறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. இதுதான் வள்ளல் பெருமான் கொண்டு போய் வைக்கிறார் அங்க ஞான சபையில. மாயா சக்திகள் என்னென்ன மாயா சக்திகள் நம்மள்கிட்ட? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை, 7 தீய குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கு பாருங்க. அதுதான் நம்மளுடைய மாயா சக்திகள். அந்த 7 குணங்களையும் நம்ம நீக்கணும். இதுதான் வள்ளல் பெருமான் அங்க ஞான சபையில திரையாக போட்டார். அப்போ இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கினால்தான் இறை தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த மாயா சக்தியிலிருந்து ஒரு 100 அடி தள்ளி போனீங்கன்னா தான் இறை தரிசனம் கிட்டும். அந்த இடத்துல எங்க கண்ணப்பனாரோட கோயில் வச்சாங்க. அடுத்த கேள்வி, கண்ணப்பனாருடைய வரலாறு தெரியும் இல்லையா? அவரு அவ்வளவு பெரிய ஆளா? வேடன், மாமிசம் தின்னக்கூடிய வேடன், மாமிசம் புலால் சாப்பிடக்கூடிய. பெரிய ஒழுக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் காட்டுக்கு போறான். காட்டுக்கு போயிட்டு வேட்டையாடுறதுக்கு தான் போறான், சாமி கும்பிடலாம் போறான். வேட்டையாடுறதுக்கு ஒரு குரூப்பா போறான். குரூப்பா போய் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறான். வேட்டையாடியெல்லாம் பார்த்துட்டு அங்க பார்த்தா ஒரு சிவபெருமான், ஒரு சிவலிங்கம். லிங்கம்னே சொல்லக்கூடாது, அதனால தான் நான் சிவபெருமான் சொல்றேன். அந்த காட்டுல அங்க இருக்கிறாரு. இவன் பார்த்தான், என்ன இந்த காட்டுல தனியா இருக்கியா நீ? அவனுடைய எண்ணம் பாருங்க, இவ்வளவு பெரிய காட்டுல நீ தனியா உட்காந்துட்டு இருக்கியா? எல்லாரும் வீட்டுக்கு போலாம்பா அப்படின்னு கண்ணப்பரை கூப்பிடுறாங்க. அவர் பேர் கண்ணப்பன் இல்ல, திண்ணப்பன். அவருக்கு போறதுக்கு திண்ணன், அவருக்கு வந்து போறதுக்கு மனசு இல்லை. அப்பா நீங்க எல்லாம் போங்க, இங்க என் பெருமான் தனியா இந்த காட்டுல இருக்கிறான், அவனுக்கு துணையா நான் இருக்கணும்னு உட்கார்ந்த. அப்ப வீட்டை பத்தி அவருக்கு என்ன எல்லாம் போச்சு. வள்ளல் பெருமான் சொல்லுவார், எல்லாவற்றையும் விட்டு விட்டதினால் வந்த லாபம் இதுன்னு சொல்லுவார் வள்ளல். திண்ணன் என்ன பண்ணாரு? அந்த க்ஷணம் இறைவன் இந்த காட்டுல தனியா இருக்கிறாரே, அவரை தனியா விட்டுட்டு எப்படி நான் வீட்டுக்கு போறது அப்படின்னு அந்த வினாடியில் இருந்து அந்த இறைவனோடு இருக்க ஆரம்பிச்சார். வீட்டை பத்தி கவலை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டான். அவ்வளவுதான். அங்க என்ன நடக்குது எதை பத்தியும் கவலைப்படாது. நம்ம விடுவோமா? இல்ல நான் தான் விடுவேனா? நாளைக்கு காலையில் ஊர் போய் சேரணும் இல்ல நான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப கண்ணப்பனார் கோயில் வைக்கலாமா வேணாமா? வைக்கணும். சரிங்க. அவர் அந்த மாதிரி அங்க முதல் விஷயமே அதுதான். எல்லாத்தையும் விட்டாரு. எடுத்த வினாடியே, பார்த்த வினாடி விட்டாரு. இறைவன் தனியா இருக்காரு, நான் அவருக்கு துணையா இருந்தேன். அப்புறம் இறைவன் பசியா இருப்பாரு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். எப்பேற்பட்ட எண்ணம்? அதை கல்லா பார்க்கலாம்.
கல்லா பார்க்கல, நம்ம கூட அந்த கல்லா தான் பார்த்துருக்கோம். கல்லா பார்த்து ஒரு தீபாவளி பண்ணிட்டு ஒரு பூ சாத்திட்டு போயிட்டே இருந்திருப்போம். அப்படி தானே? நம்ம கூடவே உட்காந்துருக்க போகிறோமா? இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணான்? உட்காந்து கூடவே உட்காந்து அவருக்கு சாப்பிட பசிக்குமே, இறைவனுக்கு பசிக்குமே, இறைவனுக்கு பசிக்குமே, எடுத்துட்டு வரான். அவருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணுமே அப்படின்னு அவன் தின்னு பார்த்துட்டு நல்லா இருக்கிறத படைக்கிறான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் ஏதாவது பூஜைக்கு வச்சா சாப்பிட்டு பார்க்க முடியுமா? தொலைச்சிருவாங்க. சாமி கண்ணை குத்திரும் சொல்லுவாங்களா இல்லையா? எனக்கெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, சாமி கண்ணை குத்திரும். ஏமா சாமிக்கு ஒரு வேலையே இல்லையா, நான் என்னத்தை சாப்பிட்றதா பார்த்துட்டு இருக்குதான்னு கேட்பேன். அப்போ அவரு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கிறத படைக்கிறார். அப்போ அவருடைய எண்ணம் அங்கே, அந்த எண்ணத்தை அங்கே பார்க்க சொல்றாங்க, நல்லா இருக்கிற சாப்பாடு. அந்த மாதிரி அவர் ஒண்ணுன்னா பண்றாரு. இறைவனுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வருது. இறைவனுடைய கண்ணில் இருந்து ரத்தம் வருது. இன்னும் பச்சிலையெல்லாம் கொண்டாந்து வச்சு எல்லாம் பார்க்குறாரு, ஒன்றும் வேலைக்காகல. என்ன பண்றாரு? நம்ம பண்ணுவோமா அந்த காரியத்தை? தன்னோட கண்ணை புடுங்குறாரு. இந்த வேலை எடுத்து ஈட்டி எடுத்து தன்னோட கண்ணை உள்ள நோண்டி கண்ணை எடுத்து இறைவன் கண் மேல வைக்கிறார். இந்த ரத்தம் வரக்கூடிய கண்ணு மேல வைக்கிறார். ரத்தம் நின்று போச்சு. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அடே அப்பா, ரத்தம் நின்று போச்சு. அந்த சந்தோஷத்தை இறைவன் ஒரு நிமிஷம் கூட கொடுக்கல. இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தத்தை கொடுக்குறான். இன்னொரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது இறைவனுக்கு. இவன் யோசிச்சான், இது என்ன, எனக்கு தான் இப்போ வைத்தியம் தெரியுமே. சொல்றான், எனக்கு தான் இப்போ வைத்தியம் தெரியுமே, இது என்ன பெரிய விஷயம், எனக்கு தான் இன்னொரு கண்ணு இருக்கு, அதை தூக்கி வச்சு நான் உன்னை குணப்படுத்திடுறேன்றான். அதை தூக்கி வைக்க போறான். எந்த இடத்துல கரெக்டா வைக்கிறது? கண்ணை நோண்டிட்டா இவனுக்கு கண்ணு தெரியாது இல்ல. அப்ப அங்க என்ன பண்றது? அடையாளம் வேணும். காலை தூக்கி அந்த கண்ணுல வைக்கிறான். அவனுடைய காலை தூக்கி இறைவோட ரத்தம் ஒழுகிற அந்த கண்ணுல வச்சு இன்னொரு கண்ணை நோண்டி எடுத்து அங்க வைக்கிறான். நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். இந்த கண்ணை நோண்டி கொடுக்கறதுக்கு மனசு வருமா நம்மளுக்கு? வராது. நம்ம தான் ஒரு கோயிலுக்கு போனா வச்சுக்க, ஒருத்தர் கோயிலுக்கு போனாராம். ஒரு கோயிலுக்கு போறாரு ஒருத்தர், ரொம்ப பெரிய ஆள். கோயிலுக்கு போறாரு. அவர் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறாரு. பர்ஸ்ல இருந்து பணம் எடுக்கணும், இந்த கோயில் உண்டியில போடுறது. தேடுன்னு தேடுறாரு. ஒரு அழுக்கான ஒரு 10 ரூபா நோட்டு, அழுக்கான ஒரு 10 ரூபா அதை எடுத்து அந்த உண்டியில போடுறதுக்கு போறாரு. பின்னாடி இருக்கிற ஒரு 1000 ரூபாய் நோட்டை எடுத்து ஐயா ஐயான்னு கூப்பிட்டு நீட்டிகிட்டே இருக்கிறான். இவர் அதை கவனிக்காம, ஏய் சும்மாரியா 1000 ரூபாய் போட சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு சும்மாரியான்னு அந்த அழுக்கான நோட்டை எடுத்து உண்டியில போட்டு அதை கூட இன்னொருத்தர் கையில கொடுத்து போட சொல்றாரு. கெட்டல அவெல்லாம் இவன் ஏன் நீட்டிகிட்டே இருக்க, நீயே போடியா அப்படின்ட்டாரு. அந்த 1000 ரூபாய் பின்னாடி இருக்கிற அந்த 1000 ரூபாய் எடுத்து உண்டியில போட்டான். போட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு இவரை பார்த்துட்டு, ஐயா உங்க மனசு ரொம்ப பெரிய மனசு ஐயா, உங்க மனசு ரொம்ப பெரிய மனசு. அந்த உண்டியல்ல உங்க பர்சுல இருந்து விழுந்த 1000 ரூபாய் எடுத்து நான் உங்கள்கிட்ட கொடுக்க வந்தேன், அதை எடுத்து உண்டியல்ல போட சொன்னீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு ஐயா. நாமெல்லாம் அப்படித்தான். இறைவனுக்கு அந்த 1000 ரூபாய் போடுறதுக்கு மனசு வரல. கட்சியில் என்ன ஆச்சு? 1010 ரூபாய் போச்சு இறைவனுக்கு. இறைவன் வட்டியோட வசூல் பண்ணிடுவாங்க. இறைவன் சாதாரண ஆள் கிடையாது, வட்டியோட வசூல் பண்ணிடுவான். சரி இப்ப இங்க வரேன். அப்ப அந்த கண்ணப்பன் நாயனார் 2 கண்ணையும் நோண்டி வச்சுட்டாரு. அவருக்கு என்ன கிடைச்சது பாருங்க, என்ன கிடைச்சது? இறைவன் நீ வாடா என் கூடவேன்னு கூட்டு போயிட்ட, நீ வாடா என் கூடவேன்னு கூட்டு போயிட்ட. அந்த பக்தி, அவருடைய அந்த பக்தி இருக்கு பாருங்க, அதை மிஞ்சறதுக்கு இது வரைக்கும் வேற யாரும் தான். அவர் மார்க்கண்டையே நெருக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. இவரு இறைவனை கல்லாவே பார்க்கல, இறைவனை அப்படியே தன்னை மாதிரியே ஒருத்தனா பார்த்து, மனிதனாகவே பார்த்து, அந்த கண்ண ரத்தம் வந்ததுன்னா இவனுக்கு ரத்தம் வருது, குடிஞ்சு வைக்கிறான். 2 கண்ணையும் நோண்டி வைக்கிறாங்க. அப்ப அவன் காலத்துக்கு கண்ணை வச்சதெல்லாம் பெருசா தெரியல, சாப்பிட்றதுக்கு இவன் சாப்பிட்டு பார்த்து கொடுத்ததெல்லாம் பெருசா இல்ல. அவனுடைய எண்ணம் அங்கே மிகவும் தூய்மையானது. அந்த எண்ணம், தூய்மையான எண்ணம் அவனுக்கு இறை நிலையை காட்டுகின்றது. அதனாலதான் இங்க கண்ணப்பர் கோயில் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்ம இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தாதான் இறை நிலை நமக்கு சாத்தியமாகும். இப்ப இப்படியே சன்மார்க்கத்துக்கு வரலாம், கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வரலாம் இல்லைங்களா? அங்கே வள்ளல் பெருமான் ஞான சபை அமைக்கிறார். ஞான சபை அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நம்மளுடைய மண்டை தான், வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மண்டை தான். இப்ப இங்க கார்த்திகை தீபம் மலை மேல கார்த்திகை தீபம் வள்ளலார் பாடுறாரு. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன்,
சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். அவருக்குள்ள அந்த ஞான சபையை பார்க்கிறாரு. என்ன ஞான சபையில என்னத்தை பார்க்கிறாரு? இங்க இருக்கக்கூடிய ஜோதியை ஞான சபையில பார்க்கிறாரு. அந்த ஞான சபை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இங்க வந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்ல, இந்த 4 மாசம் சொன்னனே, அந்த 4 மாசம் ஞான சபையில தைப்பூச திருவிழா, தைப்பூசத்தன்னைக்கு தான் அது திருவிழா. அப்ப நம்ம குற்றங்கள் எல்லாம் நீங்கிட்டோம் அப்படின்னா அந்த 7 திரைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை என்கின்ற அந்த 7 குணங்கள், குற்றங்கள், அதை ஒவ்வொரு திரையா நீக்கணும். காசிக்கு போனா என்ன விட்டுட்டு வரணும்? பாவக்காய் விட்டு வந்தேன், சுண்டக்காய் விட்டு வந்தேன், கருவேப்பிலை விட்டு வந்தேன், அதானே விட்டு வரோம். யாராவது காசிக்கு போயிருக்கீங்களா? தப்பு இல்லை, இயல்பு ஐயா, நேச்சுரல். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. காசிக்கு போனா எதை விட்டுட்டு வரணும்? நான் இந்த காமத்தை விட்டுட்டு வரேன், ஆசையை விட்டுட்டு வரேன், பொறாமையை விட்டுட்டு வரேன், அப்படி அந்த குணங்களை விட்டுட்டு வரணும். ஆனா நாம என்னத்தை விடுறோம்? என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடக்கூடிய சுண்டைக்காயும், என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடக்கூடிய பாவக்காயும் விட்டுட்டு வர்றது இல்லையா? அதனால என்ன பிரயோஜனம்? இந்த கங்கையில போய் நீராடிட்டு வரோம். கங்கையில போய் நீராடிட்டு வந்தா என்ன ஆகும்? கங்கையில நீராடினா என்ன கிடைக்கும்? எல்லா பாவங்களும் தீர்ந்து போயிடும். அதுதானே ஐதீகம். கங்கையில நீராடினா எல்லா பாவங்களும் தீர்ந்து போயிடும். அந்த கங்கையில ஒரு ரிஷி உள்ள போயிட்டார், மாட்டிக்கிட்டார். அது அவரை இழுத்துக்கிட்டே போகுது. காப்பாத்துறதுக்கு வெளியில அவ்வளவு பேர் நிக்கிறான். ஒருத்தன் உள்ள குதிக்கல, ஒருத்தன் கூட உள்ள குதிக்கல. ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன், அவன் குதிச்சு காப்பாத்துறான். அவரை தூக்கிட்டு வந்துட்டான். அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், அவரை சேர்ந்த ரிஷி மக்களுக்கெல்லாம் அவ்வளவு கோபம் அந்த ஆள் மேல. நீ போய் அவரை தொடலாமா? அவன் திருப்பி ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், ஐயா கங்கையில எதுக்குயா குளிக்கணும்னா? என்ன கேள்வி? கங்கையில குடிச்சா எல்லா பாவனும் போயிடும். அப்ப நான் கங்கையில குதிச்ச உடனே என் பாவம் எல்லாம் போயிருச்சா இல்லையா? அப்ப நான் புனிதன் ஆயிட்டேன் தானே. அப்புறம் நான் அவரை தூக்குறதுல என்ன தப்பு? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்டான். வாஸ்தவம் தானே அவன் பேச்சு. கங்கைக்கு குளிச்சா எல்லா பாவமும் தீர்ந்து போயிடும். ஒரு ரிஷி வந்து சீடர்கள்லாம் கங்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு பாவக்காயை கொடுத்தார். நீங்க ஒரு தடவை கங்கையில ஸ்நானம் பண்ணும் போதும் குளிக்கும் போதும் இந்த பாவக்காயை முக்கி எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் போயிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. எல்லார்கிட்டையும் எப்படி இருந்தது? ஃபைனலாக நல்லா இருந்துச்சு. தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்கையில குளிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, எல்லாரும் எடுத்துட்டு வந்த பாவக்காயை ஒரு தடவையும் நாங்கள் முக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயா. நீங்க சொன்னா உங்க பேச்சை நாங்க தட்டுவோமா? சரி, யார் அந்த பாவக்காய் எடுத்துட்டு வந்தீங்களோ அத்தனை பேரும் அந்த பாவக்காயை கட் பண்ணி சாப்பிடுங்க. அந்த பாவக்காயை அவங்க ஒருத்தர் ஒரு பாவக்காய் இருக்கு, எல்லாரும் அந்த பாவக்காயை நறுக்கி சாப்பிடணும். எல்லாத்தையும் நறுக்கி குடியா அப்படின்ட்டார். எல்லாருக்கும் அந்த பாவக்காய் நறுக்கி தரப்பட்டது. வாயில வைக்கிறான், சாப்பிட முடியல, அவ்வளோ கசப்பு, துப்பிட்டான். ஏன் துப்புறேன் அப்படின்னா, என்ன என் பாவக்காய் கசக்குது ஐயா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? அதை போய் சாப்பிட சொல்றீங்களா அப்படின்னா, ஏன்யா நீ தான் கங்கையில முக்கி தான் எடுத்துட்டு வந்த இந்த பாவக்காயை, அந்த கசப்பு தன்மை அதுல போகலையா? கங்கையில முக்கிய பாவெல்லாம் போயிடும் சொன்னியே, அந்த பாவக்காயில இருக்கிற கசப்பு தன்மை ஏன் போல? நீ என்னதான் கங்கையில முக்கினாலும், பாவக்காய் என்னதான் கங்கையில முக்கினாலும் அது என்ன பண்ணுச்சு? கசப்பா தான் இருந்துச்சு. அப்ப நீ என்னதான் கங்கையில முக்கினாலும் உன்னுடைய பாவங்கள் அதனால போயிடாது. நீ தான் உன் பாவங்களை எல்லாம் தீர்த்திருக்க வேண்டும் அப்படின்னா. நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இங்கே ஓகே, அந்த அந்த ஒரு மலை சொன்ன இல்லையா, அந்த மலையை பத்தி ஒரு செய்தி. ஆரம்ப காலத்தில் ரமணர் இங்கு அதிகம் இருந்திருக்கிறார். உள் கிரிவல பாதை முடியும் இடமும் இதுவே எனலாம். இந்த கோயில் அமர்ந்திருக்கும் பாறையின் கீழ் ஒரு குகை இருந்திருக்கிறது. அந்த கோயில் ஒத்த பாறையில செஞ்ச கோயில், ஒரே பாறையிலான கோயில். அந்த கோயில்
அதுக்கு கீழே ஒரு குகை இருந்திருக்கிறது. அந்த குகையில் அமர்ந்து சித்தர்கள் தவம் செய்து வருவார்கள். அந்த குகையின் பெயர் புலிபுகா குகை. அந்த குகையின் பெயர் கண்டுபிடிச்சு போக முடியுதுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. புலிபுகா குகை. அதுக்கு கீழே வந்து கல்வெட்டிலேயே இதை பத்தின ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குது திருவண்ணாமலையில. அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதனால அதை வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த தீபத்தை பத்தி வள்ளல் பெருமான் என்ன சொல்றார்? ஈசன் அருள் ஆழ்கடலில் ஏற்றது ஒரு ஓடம். யாரால? ஈசன். ஈசன் அருள் ஆழ்கடலில் ஏற்றதொரு ஓடம், ஏரிக்கரை ஏறினேன் இருந்ததொரு மாடம், தேசுரும் அம்மாட நடு தெய்வமணி பீடம், தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம். இங்க தீபத்தை பார்த்த உடனே எல்லார் மனசுலயும் எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் இருந்துச்சா இல்லையா? எல்லாம் அரோகரா அரோகரான்னு அப்படியே குறைச்சுமா அப்படி போச்சு. இந்த மலை உச்சி எப்படி இருக்கும்? வள்ளல் பெருமான் பாடுறாரு, தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம். அந்த அந்த தீப ஒளி எங்க வருது? ஈசன் அருளால். ஈசன் அருளால். வள்ளல் பெருமான் ரொம்ப அழகா பாடி இருக்கிறார். யான் முனம் புரிந்த பெருந்தவம் யாதோ, என் சொல்வேன் அந்தோ. இங்க வரக்கூடியவர்கள் எல்லாருமே தவம் பண்ணவங்க. எந்த பிறவிலையோ நல்ல ஒரு இறை தேடல் இருக்கிறவங்களாலதான் இங்க வர முடியும். எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் லட்சக்கணக்கில் தான் இங்க மக்கள் வராங்க. ஏன்? யாருக்கெல்லாம் இறை தேடல் இருந்ததோ, இந்த பிறவியில் போன பிறவி அதுக்கு முன்னாடி இறை தேடல் இருந்ததோ அவர்கள் மாத்திரம்தான் இங்க வர முடியும். மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காது. வரணும்னு எல்லா பிளானும் பண்ணுவாங்க. புயல் வரப்போதாமே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நின்று இருப்பாங்க. சரிங்களா? இறை தேடல் இருக்கிறோம். இறைவன் தான் நம்மளை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. நாம வரல, அழைத்து வரப்பட்டிருக்கின்றோம். நாம் வரவில்லை, அழைத்து வரப்பட்டிருக்கின்றோம். அப்ப இறைவன் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாருங்க, பார்த்துட்டே இருக்கிறாரு. அழைத்து வரப்பட்டிருக்கின்றோம். அந்த மாதிரி யான் முன்னம் புரிந்த பெருந்தவம் யாதோ, என் சொல்வேன் அந்தோ, ஊன் மனம் உருக எந்தனை தேற்றி ஒளி உரு காட்டிய தலைவா. இப்ப யாரு ஒளி உரு காட்டினது நம்மளுக்கு? அருணாச்சலேஸ்வரர். ஒளி உரு காட்டிய தலைவா. உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி. இந்த மலை எப்படிங்க தோன்றுச்சு? நீ காலையில இருந்து இந்த அடிமுடி பார்க்கறத பத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. இந்த அடிமுடியை பார்க்கணும்னு 2 பேர் கிளம்பிட்டாங்க. பார்க்க முடிஞ்சது அவங்களால? பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? பெரியவர் என்ன பண்ணாரு? இவங்களுக்கெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா ஐயா சொல்லிட்டாரு. ஜோதி சொரூபமாக இறைவன் அப்படியே ஜோதி சுரூபமா போய்கிட்டே இருக்கிறார். ஜோதி சுரூபமா, அந்த ஜோதி சுரூபமாக இறைவன் தான் இங்க மலையாக காட்சி தருகிறது. அந்த ஜோதி தான் இங்க மலையாக காட்சி. அதனாலதான் அந்த மலை மேல ஜோதி ஏத்துறாங்க. ஒரு காலத்திலே இது வெறும் ஜோதியாக இருந்தது. அவங்க எவ்வளவு தேடினாலும், ஒருத்தர் பாதாளத்துல போய் தேடுறாரு, கீழே போறாரு, ஜோதி தான் தெரியுது. மேல போய்கிட்டே இருக்கிறாரு ஒருத்தர், அவருக்கும் ஜோதி தான் தெரியுது. இறைவன் ஜோதி சுரூபமாக காட்சி அளித்தான். அதனால்தான் வள்ளலார் பாடுவார், உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி, உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவனாகி இலக அருள் செய்தான் இசைந்தே, திலகன நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. அப்ப அந்த குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். திரையற்று விட்டது செஞ்சுடர் தோன்றிற்று. இங்க என்ன தோணுச்சு? செஞ்சுடர் தோன்றிற்று. ரொம்ப ரொம்ப சன்மார்க்கத்துக்கும் இங்கேயும் அவ்வளவு நெருக்கம் ஐயா. அதனால்தான் இங்க திருவண்ணாமலையில இந்த வள்ளலார் மிஷன் அப்படி கொடிக்கட்டி பறக்கிறார். திரையற்று விட்டது செஞ்சுடர் தோன்றிற்று, பறையொளி ஓங்கிற்று என்று உந்தி வர, பலித்தது பூஜை என்று உந்தி வர. பூஜை பலிச்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தீபத்தை யாரெல்லாம் பார்த்துட்டு போயிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பூஜை பலித்து கொண்டிருக்கிறது. அந்த 7 திரைகள் போட்டாரு. அந்த திரைகள் எல்லாம் யாரு அப்படின்னா நம்மளுடைய குணங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாயா இங்க மறைக்குதுன்னு சொன்ன இல்லையா, அந்த மதம் மறைக்கிறது. அந்த மதம் நம்மளுக்கு அந்த மறைப்பை தீர்க்க போறது அந்த மதம், மறைக்கிறது அந்த மதம். நம்மளை அப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, நம்மளை பரீட்சை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கோம், உண்மையா இந்த சிந்தனையில் தான் இருக்கிறோமா, இல்லை பொழுதுபோக்கம் அப்படியே
இப்போ நான் இப்படி வந்து பேசுறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் எனக்கு? அடுத்த வருஷம் இவங்க என்ன பேச கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் உணர்த்திடுவான், அவனை கூப்பிடாத, அவன் உணர்வு பூர்வமாக பேசலை, அவன் சும்மா பேசுறதுக்காக பேசியிருக்கான், கூப்பிடாதன்னு. அப்போ இதை உணர்வு பூர்வமாக நம்ம எடுக்கணும் இல்லையா? அதுதான் கொடுக்குறாரு. கருப்பு திரை, 7 திரைகள், கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை அப்படின்னு 7 திரைகள் வள்ளல் பெருமான் கொடுப்பார். அதில் கொடுக்குறாரு கருப்பு திரை, கரைவின் மாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அதை கூட மறைக்குது யாரு? கருப்பு திரை. யாரு? இந்த மாயா தான். ஆசை என்கின்ற அந்த மாயை தான் கருப்பு திரை. நம்மளுக்கு முதல்ல அதான வந்து நிக்குது. ஆசைப்படாம யாராவது இருக்கிறோமா? ஆசைப்படணும். எதுக்கு ஆசைப்படணுங்கிறதுல விஷயமே இருக்கு. அப்துல் கலாம் சொல்லுவார், பேராசைப்படணும்னு. அப்துல் கலாம் வள்ளல் பெருமானை போல பேராசைக்காரர் வேறு யாருமே கிடையாதுங்க. வள்ளல் பெருமானை போல பேராசை பிடிச்சவர் வேறு யாரும் கிடையாது. நான் அடைந்த சுகத்தினை உலகம் அடைதல் வேண்டுவனே, ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் அப்படின்ற. எனக்கு என்ன கிடைச்சதோ எல்லாருக்கும் கிடைக்கணும். அதை இதுக்கு முன்னாடி சொன்னது யாரு? ராமானுஜர். மலை மேல ஏறுறார். எனக்கு அது சொன்னா தலை வெடிச்சிரும்னாங்க. ஆனா போய் என் தலை ஒரு தலை வெடிச்சா வெடிச்சிட்டு போகுது, கோடிக்கணக்கான தலை தப்பிக்கும். ஓம் நாராயண நமோ அப்படின்னு சொல்லக்கூடாது, இதை மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. அதை போய் சொல்லி கொடுக்க கூடாதுன்ட்டாங்க. அவரு வந்து அடா போய என் தலை போனா போயிட்டு போகுதுன்ட்டார். ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? ராமானுஜருடைய உடலை பார்த்துருக்கீங்களா? இனிமே போனா பாருங்க, ராமானுஜர் உடல் இன்னும் அங்கே பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. அவர் உடம்பே அங்கே இருக்குது இன்னும். நாமெல்லாம் அது கல்லால் ஆனதுன்னு நினைச்சிட்டு அப்படியே வந்துடுறோம். கல் இல்ல, அவருடைய தேகம் அப்படியே அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 1000 வருஷம் ஆயிருச்சு. அதை போய் பாருங்க, பெரிய புண்ணியம். அதெல்லாம் போய் பார்க்கணும், சரிங்களா? அதெல்லாம் பார்க்காம மறைக்கிறது எது? இந்த மாயை, ஆசை. சைக்கிளில் போனால் 2 வீலர் வாங்கணும், டிவிஎஸ் 50 வாங்கணும். நான் இப்படி தான் இருந்தேன், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், டிவிஎஸ் 50 வாங்கணும்னு ஆசைப்பட்டு டிவிஎஸ் 50 வாங்கினேன். டிவிஎஸ் 50 ஓட்டினா பத்தலை நமக்கு. அதனால எவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு போயிருங்க, பிடிக்கல. 100cc பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கவாசாக்கி பஜாஜின்னு ஒரு வண்டி வாங்கினேன். அது 100 கிலோமீட்டர் போகுதுன்னா பக்கத்தில் இருக்கிறவன் என்னோட வேகமாக போகிறான். அவன் என்ன வண்டி வச்சிருக்கிறான் பார்த்தா பல்சர் வச்சிருக்கான். போடு பல்சர் வாங்கு. பல்சர் வாங்கினேன். பல்சர் வாங்கி ஓட்டிகிட்டே போகிறேன். அட என்னடா மழை பெஞ்சா நிற்க வேண்டியிருக்குது, ரெயின் கோட் போட வேண்டியிருக்கு, வெயில் அடிச்சா வேர்த்து கொட்டுது. ஒரு கார் வாங்கலாமே, மாருதி 800 வாங்கினேன். சின்ன காராக இருக்குது, சின்ன காராக இருக்குது, 4 பேரை கூட்டிகிட்டு போக முடியும். அடுத்த காரு. அப்படிதான் போய்கிட்டே இருக்குது வாழ்க்கை. என்னை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிதான் போய்கிட்டே இருக்குது வாழ்க்கை. அப்போ அந்த ஆசை, ஆசை யாரை விட்டுச்சு? அப்போ கரையின் மாயை கரும்பெரும் திரையால் அரைசது மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. அது இறைவனுடைய அந்த ஆட்சியே மறைச்சிருது ஐயா. நமக்கெல்லாம் எந்த ஆட்சி தெரியுது? நம்மளுக்கெல்லாம் இங்க யாரும் இந்த பழக்கம் இல்லாதவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நமக்கெல்லாம் எந்த ஆட்சி தெரியுது? இந்த ஆட்சி தான் தெரியுது. இறைவனோட ஆட்சி தெரிய மாட்டேங்குது ஐயா. நமக்கு இறைவனை போய் சேர விடாத ஆட்சி தான் நம்மளுக்கு தெரியுது. அதை தான் மறுபடியும் மறுபடியும் வரவழைச்சிக்கிட்டே இருக்க போறோம். நம்ம கொஞ்சம் மாறணும், யோசிச்சு ஓட்டு போடுங்க. அடுத்தது பேருரு நீல பெருந்திரை அதனால் 6 உயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பேருயிர், பேருரு நீல பெருந்திரை அதனால் ஒரு கலர் கொடுக்கிறாரு. அந்த நீலம் என்ன பண்ணுது அப்படின்னா, துரியோதனனுக்கு சிறப்பு என்ன சொல்லுங்க? அவன் உயிர் எங்க இருந்ததுங்க? தொடையில. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்ம உயிர் எங்க இருக்குதுங்க? தெரியல, தெரியல. அப்போ துரியோதனனுக்கு தெரியுது, பீமனுக்கு தெரியுது, இவங்க உயிரெல்லாம் எங்க இருக்குதுன்னு கண்ணனுக்கு தெரியுது. நம்ம உயிர் எங்க இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன் தெரியல? மாயை மறைச்சிட்டு இருக்கு. அதுதான் வள்ளலார் சொல்றாரு, பேருரு நீல பெருந்திரை அதனால் 6 உயிர் மறைக்கும். என் உயிர் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாம மறைச்சிட்டு இருக்குது பாருங்க மாயை. எனக்குள்ளதானே இருக்குது, இந்த உடம்புக்குள்ளதானே இருக்கு. ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியுதா? எனக்கு தெரியல. அப்ப அது தெரியணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாயையை நம்ம நீக்கணும். கரையின் மாயை கரும்பெரும் திரையால்
பேருரு நீல பெருந்திரை அதனால். அடுத்தது கொடுக்கிறாரு, இது கிரியாசக்தி. அடுத்தது பச்சை திரையால் பரவழி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பச்சை திரை அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான திரை. அது பச்சை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது என்ன பண்ணுது? பரவழி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பரவழி அதனை இறைவன் எங்க இருக்கிறான்? உடனே நம்ம எங்க பார்ப்போம்? மேல பார்ப்போம், ஆகாயத்துல பார்ப்போம். பரவழி அதை மொத்தமா மறைச்சிடும். பச்சை திரை அதுனா ரெண்டு கூறா இருக்குன்னு வள்ளலார் சொல்லுவார். சுத்தமாயி அசுத்தமாயின்னு ரெண்டா இருக்கு. அது ரெண்டுத்தையுமே நம்ம நீக்கணும். முயற்சி இருந்தா மட்டும்தான் ரெண்டுமே நீங்கும். முயற்சி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து வெளியில மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். புறத்துல மட்டும் எல்லா காட்சி பொருளும் நம்மளுக்கு கிடைக்கும். முயற்சி இருந்தா அகத்திலையும் கிடைக்கும். அதான் பச்சை திரையால் பரவழி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெரும். சாமி கண்ணை குத்திரும், தெய்வ குத்தம் ஆயிடும், இப்படி சொல்றது எல்லாமே ஏமாத்து வேலை. தெய்வ குத்தம் எது தெரியுமா? இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், கொலை வச்சிருக்கிறோமே, அதுதான் தெய்வ குத்தம். அது மட்டும்தான் தெய்வ குத்தம், வேற எதுவும் தெய்வ குத்தம் கிடையாது. தெய்வம் நம்மள்கிட்ட குத்தம் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு நேரம் நம்மளால உயிரோடு இருக்க முடியும் நினைக்கிறீங்க? ஒரு வினாடி கூட நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. உடனே மரண தண்டனை தான். அவ்வளோ தப்பு பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு தப்பா ரெண்டு தப்பா அவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 2 லைட்டுனால எத்தனை உயிர் சாவுது தெரியுமா? உண்டா இல்லையா? அந்த பாவம்லாம் என்ன சேரும், என்ன சேரும்? உயிர் கொலை பண்ணிக்கிட்டு தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன். கார் ஓட்டிட்டு போறேன், லைட்டு போட்டுட்டு ஓட்டிட்டு போனா எத்தனை பூச்சி அடிபடும். அப்ப அங்க உயிர் கொலை நடக்குதா இல்லையா? அப்ப இவ்வளவு கொலைக்கு தண்டனை கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் நான் உயிரோட இருக்க முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இறைவனுடைய கருணை பாருங்க. சரிடா போனா போது போ அப்படின்னு நம்மளை மன்னிச்சு மன்னிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு இறைவன். கருணையே வடிவானவன் இறைவன். நம்ம பஸ் கிடைக்கலன்னா இறைவன் சோதிக்கிறான்னு பேசணும். அதெல்லாம சோதனை. பஸ் கிடைக்கலன்னா இறைவன் சோதிக்கிறான், அதெல்லாம் சோதனை. சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா இறைவன் சோதிக்கிறான்னு ஒருத்த பேசினாங்க. சினிமாவுக்கு டிக்கெட் கிடைக்கல, இதெல்லாம் எங்க போய் முடியும்? இல்ல விஜயை போய் என்னால பார்க்க முடியல, கடவுள் என்ன ரொம்ப சோதிச்சாருப்பா, அவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன், விஜய் என்னால பார்க்கவே முடியல ஒருத்த பேட்டி கொடுக்குறான். கடவுள் என்ன சோதிச்சாருங்க, விஜயை பார்க்க முடியல. வள்ளலார் சொல்றாரு, கடவுள் சோதிக்கிறாருன்னா நீ செத்து போறது தாண்டா கடவுள் சோதனைன்னார். கடவுள் சோதிக்கிறாருன்னா மரணம் வரவழைப்பது தான் கடவுள் சோதனை. மற்றபடி கடவுள்லாம் சோதிச்சா நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம், தாங்கவே மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே பச்சை திரையால் பரவழி அதனை அச்சுரம் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. பச்சை திரை தான் ரொம்ப ஆற்றல் உடையது. ஆற்றல் உடையது அம்மா யாரு? பராசக்தி. பராசக்தி தான் அந்த வேலையை பார்த்தோம். அவங்க தான் நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனா, இவன் என்னதான் பண்றான் பார்ப்போம், நிறுத்துவோம், இழுத்து புடி அவனை அப்படின்பா. நம்ம கிரிவலம் போகலான்னு வீட்டுல இருந்து கிளம்புவோம், திருவண்ணாமலைக்கு போகலான்னு. நம்ம பொண்ணு அப்பா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு தலைவலிக்கு தான் ஜுரம் வர மாதிரி இருக்குது, இப்போ உங்களுக்கு கிரிவலம் கேட்குதா? உண்டா இல்லையா? பராசக்தி வேலை பண்றாங்க, பராசக்தி வேலை பண்றா. நம்ம என்ன பண்ணணும்? ஈசனே பெருமானே, நான் உன்னை பார்க்கறதுக்கு வரேன், நான் வந்து உன்னை பார்க்கறேன், நீ வந்து இங்க என் பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்படி வந்தோன்னா அங்க பொண்ணு குணமாயிடும். நாம என்ன பண்ணுவோம்? சரி சரி நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன், அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன் அப்பா உட்காரும். பொண்ணுக்கு ஜுரம் 98 102க்கு போயிடும். அதான் நடக்கும். என்ன, யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்ப பராசக்தி எங்க வேலை பண்றா, இவன் என்ன லட்சணத்துல இருக்கிறான்னு பராசக்தி பார்க்கிறா இல்லையா? அப்ப பராசக்தி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை பிடிக்கணும். அப்போ பிடிக்கணும், எப்பா நான் வரேன், உன்னை பார்க்கறதுக்கு வரேன், உன்னை தேடி வரேன், இங்க எதுவும் பிரச்சனை ஆகாம நீ பார்த்துக்கோ, திரும்பி வந்தா எனக்கு திட்டு விடக்கூடாது அப்படின்னு அவர் மேல பாரத்தை போட்டு அவர் அங்க வேலைக்கு வச்சுட்டு போகணும். ஐயா, அவர் அங்க வேலைக்கு வச்சுட்டு போகணும். சரிங்களா? அடுத்த திரை பாருங்க. செம்மை திரையால் சித்திரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இச்சாசக்தி. சிவப்பு திரை.
ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது சிவப்பு லைட் எரிஞ்சா என்ன பண்ணணும்? நம்ம நிக்கணும். நிக்காம போனா ஃபைன் கட்டணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நிக்காம போனா ஃபைன் கட்டணும். செம்மை திரையால் சித்துரு வெளியை. இறைவன் எப்படிப்பட்டவன்யா? திருவிளையாடல் புராணம் படிச்சிருப்பீங்கல்ல, எவ்வளவு சித்துக்கள் பண்ணியிருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் நம்மள்ட்ட இருந்து மறைச்சோம். ஒரு திருவிளையாடல் படம் இந்த பக்கம் டிவிலேயே போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சேனல்ல திருவிளையாடல் படம் போடுறான், இன்னொரு சேனல்ல பாட்ஷா படம் போடுறான். எது பார்ப்பீங்க? பாட்ஷா தான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி திருவிளையாடல் பார்க்க மனசு வராது. ஏன்னா அப்படிதான் நமக்கு எல்லாரும் இல்லையா? அப்ப இங்கே அந்த இச்சா சக்தி அப்படிங்கிறது இறைவனுடைய எந்த விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்கவே விடாது. அப்படியே மூடி மறைச்சிக்கிட்டே இருக்கு. கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு பண்றாருங்க. எங்க ஆழ்வார் திருநா, நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த இடம். அங்க கிருபானந்த வாரியார் ஒரு பிள்ளையார் கோயில்ல சொற்பொழிவு பண்றாரு. அதுக்கு பின்னாடி எங்க கிரவுண்டு நாங்க விளையாடுறோம். அவர் சொற்பொழிவு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொற்பொழிவு பண்றது எங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்கு. நாங்க விளையாடுறது, ஏன்னா ஸ்பீக்கர் சுத்தி கோயில் 4 பக்கமும் ஸ்பீக்கர் வச்சுட்டாங்க. அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு விளையாடுறதுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குது. இல்லையா? மாசம் இந்த ஆள் வந்து இந்த மாதிரி உயிர் எடுக்கிறார். மாசத்துக்கு ஒரு நாள் தான் அவர் வராரு. ஆனா எங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது? மாசம் வந்த ஆள் வந்து உயிர் எடுக்கிறாரு அப்படின்னு. அது எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் அதை ஏற்பாடு பண்றாரு. அவர்கிட்ட போயிட்டு, அங்கிள் இந்த மாதிரி பண்ணீங்க, ஒரு 6 மணிக்கு மேல அந்த சொற்பொழிவு வைக்கக்கூடாதா நீங்க? அப்படி 6 மணிக்கு மேல வச்சா நாங்களும் வந்து கேட்போம். அவர் கேட்டார், 6 மணிக்கு மேல வச்சா நீ வருவியான்னு கேட்டார். 6 மணிக்கு மேல வச்சா நீங்க எல்லாம் வருவீங்களா, வந்து உட்காருவீங்களா அப்படின்னா. சரி நீங்க வைங்க உட்காடுறோம் அப்படின்னோம். அவர் 6 மணிக்கு மேல சொற்பொழிவு வச்சாரு. நாங்க போகாம இருக்க முடியுமா? எல்லாரும் போய் உட்கார்ந்தோம். கிருபானந்தாருடைய ஸ்பீச் அவ்வளோ கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈடுபாடு வந்தது பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு அந்த மாதிரி. ஆனா முதல்ல எப்படி இருந்துச்சு? என்னடா இப்படி உட்கார்ந்து உயிர் எடுக்கிற அப்படின்னு. அப்ப நமக்காக அவங்க டைம் மாத்தினாங்க. அவங்க டைம் மாத்தினாலும் நாங்க அத்தனை பேரும் உருப்பட்டோம். எங்களுடைய செட்டு எல்லாமே உருப்பட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி. அப்போ அவர் அந்த மாதிரி நேரத்தை மாத்தி வைக்கலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம்? அந்த இறைவனுடைய பெருமைகள் எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒண்ணு, ஜீவகாரணத்தை பத்தி கிருபானந்த வாரியார் ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு ஆடு அறுத்து தொங்க விட்டுருக்கிறான்னா, உன் நாக்குல தண்ணி வந்ததுன்னா நீ யாரு? கண்ணில் தண்ணி வந்ததுன்னா நீ யாரு? கண்ணில் தண்ணி வந்தா நம்ம யாரு? மனுஷன். கண்ணில் தண்ணி வந்தாதான் நீ மனுஷன். நாக்குல தண்ணி வந்தா நீ ஒரு மிருகம் அப்படின்னா. உங்களால் சாப்பிட முடியுமா அந்த பேசுறது கேட்டதுக்கு அப்புறமா? அந்த மாதிரி பேசக்கூடியது. ஆனா அதெல்லாம் நம்ம காதில் விழாம மறைக்கக்கூடியது அந்த இச்சா சக்திங்கிற அந்த மாதம். அடுத்தது, தொன்மை திரையால் பொருளொரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இது மாதிரி ஒரு சக்தியும் நம்மள வந்து மறைச்சிட்டே இருக்கும். வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இறைவன் எங்க இருக்கிறாங்க? எல்லாருக்குள்ளாரையும் இறைவன் இருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு அருமையா காருண்யான்னு ஒரு அம்மா பேசினாங்க, ஈஸ்வர பக்தி. நீங்க சபரிமலைக்கு மாலை போடுறவங்க யாராவது இருக்கீங்களா? ஓகே. எல்லாரும் எப்படி கூப்பிடுவீங்க? ஏன் சாமின்னு கூப்பிடுறீங்க? ஏன் சாமின்னு கூப்பிடுறீங்க? அவங்களையும் சாமி ரூபத்துல பாக்குறதுனால பேர் சொல்லி கூப்பிடாம சாமி சாமின்னு கூப்பிடுறீங்க. இது 48 நாள் மட்டும் பண்ணக்கூடாது. பர்மனண்டா எல்லாருக்குள்ளாரையும் அந்த சாமி இருக்கிறான் அப்படிங்கறத நினைச்சு எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொன்னதுதான் ஈஸ்வர பக்தி. அதுக்கு பேரு ஈஸ்வர பக்தி. அது சாமி மாலை போடுறவங்களுக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா 48 நாளோடு அதை நம்ம நிறுத்திடுறோம். அதை நம்ம சொல்லிக் கொடுக்கல. எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான், அதனால அவங்கள சாமின்னு கூப்பிடணுமே ஒழிய மாலை போட்டுக்கிட்டதுனால அவங்கள நம்ம சாமியா பாக்குறது அப்படிங்கிறது அந்த 48 நாளோட முடிஞ்சு போயிடுது. ஆனா எப்பயுமே எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறாங்க.
எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். எறும்பு முதல் யானை வரை ஓர் அறிவு முதல். அந்த அம்மா ரொம்ப அழகா இன்னைக்கு பேசினாங்க. ஓர் அறிவா இருந்தாலும் சரி, அற்புதமான 6 அறிவா இருந்தாலும் சரி, நமக்குள்ளார அத்தனைக்குள்ளாரையும் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். எல்லாத்துக்குள்ளாரையும் ஆன்மா ஒரே தன்மையானது. இத்தினூண்டு ஆன்மா. ஐயா சொல்லுவார் ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது உலகத்திலேயே வள்ளல் பெருமான் மாத்திரம்தான். நான் ஆன்மா சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படின்னா. கோடி சூரிய பிரகாசம் உடையது ஆன்மா. நம்ம எல்லாருக்கிட்டையும் அது இருக்குங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயே ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் உடைய ஆன்மா. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம வெளியிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தீபத்தை மேல பார்த்தோம்ல, அதோட திருப்தி அடையக்கூடாது. அந்த தீபம் நமக்குள் இருக்கின்றது. அதை நமக்குள்ளார பார்க்கணுங்கிற உணர்வு நம்மள்கிட்ட வரணும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பத்தி தான் இந்த சத்தியச்சாரம் எல்லாம் நடந்துட்டு இல்லையா? வெண்மை திரையாள் மெய்ப்பதி வழியை அண்மையின் வரைக்கும் அருட்பெரும். இறைவன் நமக்குள்ளதானே இருக்கிறான். எங்க இருக்கிறான்? உருவ மத்தியில இருக்கிறான், உள்ளத்துல இருக்கிறான். உள்ளம் புருவ மத்திங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் உள்ளம்னா எங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு அப்படின்னா நம்ம மனசு எங்க இருக்குதும்போ? இங்க மனசா இருக்குது. இங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? இங்க இதயம் இருக்கு. இதயம்னா கூட யாருக்கும் புரியாது. ஹார்ட். எல்லாருக்கும் தமிழ்ல சொல்லணும் ஹார்ட்னு. ஹார்ட்னு தமிழ்ல சொன்னதான் எல்லாருக்கும் புரியும். இங்க மனம் இங்க இல்ல. மனசு எங்க இருக்கு? மண்டையில இருக்கு. மண்டையில இருக்கு. எங்க இருக்குது? அதுவும் மண்டையில. இப்படி ஒரு குச்சி விடுங்க உள்ள. இந்த காதுல ஒரு குச்சி விடுங்க. இந்த 2 குச்சி எங்க சந்திக்குதோ அங்கதான் உள்ளம் இருக்கின்றது. அதுதான் நம்மளுடைய உண்மையான பூர்வ மத்தி. இது அதனுடைய வாசல். இது அதனுடைய வாசல். 2 புருவம் இங்க சந்திக்குது இல்லையா? இதுக்குள்ளார அப்படியே போனீங்கன்னா அந்த ஸ்பாட் அதுதான் உள்ள. அங்கதான் மனசு இருக்குது இல்லையா? மனசாட்சின்னு உடனே இங்க பாத்துக்க வேண்டியது அதெல்லாம் இல்லை. இது மாதிரிதான் தப்பா நம்மள சொல்லி கொடுத்தே வளர்த்துட்டாங்க. அப்போ இறைவன் எங்க இருக்கிறான்? இங்க நமக்குள்ளார இருக்கிறான். இவ்வளவு பக்கத்துல இருக்கிற இறைவனை தெரிஞ்சுக்கலையா? அதுதான் இங்க சொல்றது. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும். எவ்வளவு பக்கத்துல இருந்தாலும் அவனை நம்மளால பார்க்க முடியல, உணர முடியல, தெரிஞ்சுக்க முடியல, ஆசைப்படவே இல்லை. அவனை பார்க்கணுங்கிற ஆசையே கிடையாது நம்மளுக்கு இல்லையா? அதனாலதான் இங்க சொல்றார் வள்ளல் பெருமான். அடுத்தது கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி சிற்சக்தி. அற்புதமான சக்தி. கலப்பு திரையால் கருது அனுபவங்களை. நம்மளுக்கு எவ்வளவு அனுபவம் வந்திருக்குயா? இறைவன் எத்தனை தடவை நம்ம எல்லாரையும் இறைவன் காப்பாத்திருக்கானா இல்லையா? எவ்வளவு கண்டத்துல இருந்து நம்ம தப்பிச்சிருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் நினைச்சு பாக்குறோமா? யாராவது உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எழுதி வச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து அந்த அனுபவத்தை எழுதி வச்சிருக்கீங்களா? எழுதி வைக்கணும். கலப்பு தெரியால் இறைவனோட நம்ம கலந்திருக்கிற தருணம் ஐயா. அது இறைவன் நம்மளோட கலந்து நம்மளை காப்பாத்திருக்கான். இறைவன் நம்மளோட கலந்து நம்மளை காப்பாத்திருக்கிறான் இல்லையா? அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். கலப்பு திரையால் கருது அனுபவங்களை இறைவன் நம்மளோட கலந்த அந்த அனுபவங்களை எல்லாம் மறைக்கக்கூடிய சிற்சக்தி. நமக்கு இறைவன் நம்மளை காப்பாத்தினதே நம்ம மறந்துருக்கிறோங்க. எவ்வளவு தடவை அன்னைக்கு பேசியிருப்போம், இறைவன் எப்படி என்னை காப்பாற்றணும் தெரியுமா அப்படின்னு பேசிப்போம். ஒருத்தர் நாங்கள் வடலூர் போயிட்டு வரும்போது ஒருத்தர் ஒரு கடையில நிறுத்துறோம். அந்த கடையில ஒருத்தர் பேசுறார். அவங்க காரு பக்கத்துல அந்த லாரி அப்படியே முன்னாடி திரும்பி கவுந்துருக்கு. அவங்க முன்னாடி ஓவர்டேக் பண்ணி அந்த லாரி கவுருது. இவங்க அப்படி அந்த லாரி பக்கத்துல கவுந்து நிக்குது. அங்க போய் நிக்குது இவங்க லாரி பக்கத்துல. அவங்க சொல்றாங்க, என்னை ஐயனார் எப்படி காப்பாத்தினார் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷம். அழறாங்க. ஐயனார் எப்படி காப்பாத்தினார் தெரியுமா? உயிரோடையே வருவோமா? ஒரு பெரிய ட்ரக்கு, அவ்வளோ பெரிய ட்ரக்கு அப்படி சாஞ்சி கவுருது. நாங்கள் எப்படி தான் அந்த பிரேக் பிடிச்சது, எப்படி தான் நின்றுதுன்னு தெரியல ஹைவேஸில். ஐயனார் எங்களை அப்படி காப்பாற்றினார்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு. ஆனால் அது ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னை வள்ளலார் எவ்வளோ தானே காப்பாற்றிருப்பாரு. ஒவ்வொருத்தையும் எந்தெந்த சாமி கும்பிட்றீங்களோ அந்த சாமி காப்பாற்றி தானே இருக்கு. ஞாபகமாக வச்சுக்கிறோம், மறந்துருக்கு. நன்றி வரப்போது நன்று என்று நம்மெல்லாம் இறைவன் கிட்ட கூட நன்றியோட இருக்கிறது இல்லைங்க. நம்மளை காப்பாத்திட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் தூங்கி எழுந்துக்கிறோமே, தூங்கும் போது நம்ம தூங்கிட்டோம் நமக்கு தெரியுதா? எழுந்ததுக்கு அப்புறமா தான் தூங்கிட்டோம்னு தெரியுது. தூங்கும் போது செத்ததுக்கு சமம். தூங்குறது செத்ததுக்கு சமம். எழுந்த உடனே இறைவனுக்கு நன்றி சொல்றோமா? ஆண்டவா, எனக்கு இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறியே,
எதுக்கு? பணம் சம்பாதிக்கிறது. உன்னை அடைவதற்கு இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கியே, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறியே, ரொம்ப நன்றி ஆண்டவான்னு எழுந்துக்கும் போது யாராவது ஆண்டவன் நினைச்சு எழுந்துக்கிறோமா? எழுந்துக்கும் போது ஐயோ டைம் ஆயிடுச்சேன்னு எழுதுக்கும். எழுந்துக்கும் போதே ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு அந்த கடங்காரன் வந்து நிற்பானே, ஐயோ இன்னைக்கு அவன் நம்மளுக்கு பணத்தை கொடுப்பானா மாட்டானா, ஐயோ இன்னைக்கு மேனேஜர் வந்து நம்மளை என்ன பாடுபடுத்துவாரோ தெரியும். எழுந்துக்கும் போது அடடா இன்னும் ஒரு நாள் ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கிறானேன்னு ஒரு சந்தோஷத்துல ஒரு மகிழ்ச்சியில் இருந்துக்கிறோமா? அதுதான் கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்மள வந்து மறைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. அதனாலதான் நம்மளால இன்னும் அந்த நிலை அருள் அடைய முடியும். இன்னைக்கு கார்த்திகை தீபம், எல்லாரும் ரோடு ஃபுல்லா விளக்குதான். என்ன விளக்கு ஏத்தணுங்க? எதுல விளக்கு ஏத்தணும்? முதல்ல அதனுடைய பேஸ் என்ன? அகல் விளக்கு. இங்க அகல் விளக்குல வச்சிருக்கிறாங்களா பாத்தீங்களா? இந்த கடையிலாவது அகல் மாதிரி ஒரு விளக்கு இருக்குது. அகல் விளக்குன்னா மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு தான் அகல் விளக்கு. இப்ப எதுல செய்யப்பட்ட விளக்கு? அந்த விளக்கு தூக்கி போட்டீங்கன்னா கூட ஒன்றும் ஆகல. அதுலயே ஃபோர்ஜரி வந்துருச்சு. ஏன்னா மண்ணால செஞ்ச விளக்கு, அது யாரையும் வச்சு பாதுகாக்கிறது. அடுத்த போடு அகல் விளக்கு. அது பெரிய தத்துவம் ஐயா. அகல் விளக்குங்கிறது ரொம்ப பெரிய தத்துவம். மண்ணாலதான் அந்த விளக்கு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுல திரி ஊத்தி எண்ணெய் ஊத்தலாம். நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய் இல்ல, நல்லெண்ணெய். அதையும் தாண்டி விளக்கு எண்ணெய் ஊத்தலாம். இதையும் தாண்டி நெய். நெய்யில தான் தீபம் ஏத்தணும். வள்ளலார் சொல்றாரு, ரொம்ப அழகா வள்ளலார் இதெல்லாம் ரொம்ப அப்படியே எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டார். நெய்யில தான் தீபம் ஏத்தணும். அகல் விளக்கு, மண்ணாலான அகல் விளக்குல தான் தீபம் ஏத்தணும். அதுல நூல் திரி மாதிரி திரிச்சு அதை போட்டுதான் விளக்கு ஏத்தணும். நெய்யில தான் விளக்கு. நாம ரொம்ப பணக்காரங்க. அகல் விளக்கா என்ன எழுதுறா? அந்த குத்து விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு இருக்குல்ல, அது எடுத்துப்பா. வெள்ளி குத்து விளக்கு அதுல ஏத்தனதான் எனக்கு கௌரவம். நான் யாரு? ஆனா அவன் பார்ப்பான், அட போடா நீயும் உன் கௌரவமும். அந்த வெள்ளி குத்து விளக்குக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீ விளக்கு ஏத்துறதும் ஒண்ணுதான், விளக்கு ஏத்தாததும் ஒண்ணுதான்னு விட்டுருவான். மண்ணாலான விளக்கு ஏத்தணுங்க. பெரிய தத்துவம் அதிலே அடங்கி இருக்கிறது. வள்ளலார் பெருமான் சொல்றார், தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கிறார். அந்த அகல் எது தெரியுங்களா? அகல் தான் நம்மளுடைய தேகம். வள்ளலார் அதை கம்பேர் பண்ணி கொடுக்கிறார். அகல் தான் நம்மளுடைய தேகம். அத நெய் ஊத்துறோம் இல்லையா? நெய்யோ எண்ணெயோ ஊத்துறீங்க, அதுதான் நம்மளுடைய ரத்தம். அந்த திரி போடுறோம் இல்லையா? அந்த திரி தான் சுக்கிலம். சுக்கிலம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அந்த திரி தான் சுக்கிலம். அதுல இருந்து வரக்கூடிய பிரகாசம், வெளிச்சம் இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அகல் தான் நம்மளுடைய தேகம். அந்த நெய்யோ அல்லது எண்ணெயோ அதுதான் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம். அதுல போடுற திரி தான் நம்மளுடைய சுக்கிலம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம், பிரகாசம் தான் நம்மளுடைய ஆன்மா. சரி, அந்த தீபத்தை ஏத்திட்டீங்க. அது அணையாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல அது எரியணும்னா அதுக்கு என்ன தேவை? காத்து வேணும். காத்து இல்லாம மொத்தமா க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த தீபம் அணைஞ்சிடும். அப்ப அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா அதை காத்து இருக்கிற இடத்துல வைக்கணும். அதே நேரத்தில் அந்த காத்து பெரிய காத்தா இருக்கக்கூடாது. பெரிய காத்து அடிக்கக்கூடிய இடத்துல வச்சா தீபம் அணைஞ்சிடும். சரிங்களா? அடுத்தது அந்த திரி என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா எரிய சிட்டம் கட்டுமா இல்லையா? சிட்டம் கட்டும். அந்த சிட்டம் கட்டும் போது என்ன பண்ணுவோம்? அந்த சிட்டத்தை தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த அகலாகிய இந்த தேகத்துல அந்த ரத்தமாகிய அந்த எண்ணெய் ஆகிய அந்த ரத்தம், அந்த திரியாகிய சுக்கிலம், இந்த என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் இந்த ஆன்மீகத்துல வரணும்னா பிரம்மச்சரிய விரதம்னு கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க. பிரம்மச்சரிய விரதம்னா என்ன? சுக்கிலத்தை வீணாக்க கூடாது, பெண் போகம் கூடாது. பிரம்மச்சரிய விரதம். எவ்வளவு பேர் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு ஒரு பெண் போகம் பத்த மாட்டேங்குது, ஒண்ணு பத்த மாட்டேங்குது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஐயா
நாடு எவ்வளவு மோசமா போயிருக்குது அப்படின்னீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பிள்ளை அதை விட மோசம், தன்னுடைய பெண்ணையே தந்தை கற்பழிக்கிறார், தான் பெற்ற பெண்ணையே தந்தை கற்பழிக்கிறார். நாடு அப்படி இருக்கு. அதான் வள்ளல் பெருமான் சொல்றாரு. வள்ளல் பெருமான் சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் பெருசா பிரம்மச்சரியமா இருக்க வேண்டாண்டா, ஆனா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 15 நாளைக்கு ஒரு தடவை. அந்த சுக்கிலத்தினுடைய தன்மை என்னன்னா, 15 நாள் ஆயிடுச்சுன்னா தன்னால வெளிப்பட்டுடும். நம்ம யூரின் மூலமா அந்த சுக்கிலம் வெளியே போயிடும். அப்ப அந்த 15 நாளைக்கு அப்புறமா தன்னால வெளியே போகுது இல்ல, அந்த நேரத்துல நீ மனைவியோடு மாத்திரம், இது நோட் பண்ணிக்கணும் என்ன, அந்த நேரம் மாத்திரம் மனைவியோடு உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். அப்ப உடலுறவு சன்மார்க்கத்துல பிரம்மச்சரியம் என்பது கிடையாது, அவசியம் இல்லை. இல்ல நீங்க அதை தாண்டி பிரம்மச்சரியம் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாராலும் இருக்க முடியாதுங்கிறதுனால இல்லறத்துல இருக்கீங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சன்மார்க்கத்துல இருக்கிறேம்மா, நான் வந்து இறைநிலை அடைய போறேன், நான் உன்னை தொடவே மாட்டேன்னு என்ன சொல்லுவா பொண்டாட்டி? என்ன வீணா போனவனே, அப்புறம் எதுக்கு என்ன கட்டிக்கிட்டேங்க கேட்பாங்களா இல்லையா? கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்கணும் இல்லையா? அப்போ வள்ளல் பெருமான் கொஞ்சம் அந்த மாதிரி நடைமுறை யோசிச்சு கொடுக்குறாரு. 15 நாளைக்கு ஒரு தடவை. அது இந்த அகல் விளக்க கம்பேர் பண்ணி கொடுக்குறாரு. அகல் விளக்க கம்பேர் பண்ணி கொடுக்குறாரு. இந்த தேகம் தான் அந்த அகல், அந்த ரத்தம், அந்த எண்ணெய் தான் அந்த ரத்தம், அந்த திரி தான் சுக்கிலம். அந்த திரியை பெருசா ஏற்றி விட்டா என்ன ஆகும்? சீக்கிரமா விளக்கு அடைஞ்சிரும். சரிங்களா? சரியான எண்ணெய் ஊத்தலைன்னா என்ன ஆகும்? அடிக்கடி சிட்டம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிட்டத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிட்டத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா திரி என்ன ஆகும்? சீக்கிரமா தீர்ந்து போயிடும். அப்போ அடிக்கடி தேக சம்பந்தம் வச்சுக்காத, 15 நாளைக்கு ஒரு தடவை தேக சம்பந்தம் வச்சுக்கோ. திரியை வந்து பக்குவமா, தடிமனா திரி போட்டா என்ன ஆகும்? சீக்கிரமா நெய் காலியாயிடும், என்ன காலியாயிடும். அப்போ தடிமனா திரி போடாத, மெல்லிசா திரிய போடு. இப்படி அழகா அந்த விளக்க தீபத்தை பிரமாணமாக வைத்து நம்முடைய தேகத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வதுன்னு சொல்ற. தீபத்தை பிரமாணமாக வைத்து தேகத்தை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? அப்ப அந்த தீபத்தை, தேகத்தை விளக்கு ஏற்றும் போதெல்லாம் நமக்கு அது என்ன வரணும் இல்லையா? என் பையன் கேட்டான், ஏப்பா அந்த காலத்துல வந்து கரண்ட் கிடையாது, உட்காந்துட்டு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. இந்த காலத்துல விதவிதமா கரண்ட் வந்துடுச்சு, கலர் கலரா லைட் வந்துருச்சு, உனக்கு என்ன வெள்ளை கலர்ல லைட் வேணுமா? வெள்ளை கலர்ல போடு. மஞ்சள் கலர்ல லைட் வேணுமா? சிவப்பு கலர் லைட் வேணுமா? எது வேணாலும் போட்டு உட்காரலாமே அப்படின்னு என் பையன் கேட்டான். என் பையன் இப்போ போய் உட்காந்துட்டு பூஜை ரூம்ல விளக்கேற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது வேற டார்ச்சர் பண்றேன், நீ ஊருக்கு போகும்போது எங்களை வேற அந்த விளக்கு அணையாம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போற அப்படின்னு கேட்டான். நீ ஊருக்கு போகும்போது லைட்டாவது போட்டு விட்டு போயப்பா, அது எதுக்குப்பா அதை வேற நாங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமா அணையாம? லைட்டு தான் வந்துருச்சு, லைட்டு போடு. ஐயா காலத்துலலாம் கரண்ட் கிடையாது. இப்பெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்காக தான் வள்ளல் பெருமான் கொடுக்குற அந்த தீபம் அப்படின்னா அது உடல் தத்துவம்டா. இந்த உடம்புல இருக்கக்கூடியது. இந்த உடலை நம்ம அந்த தீபத்தை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி இந்த உடலை பாதுகாக்கணும். இந்த உடலை எப்படி பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி அந்த தீபத்தை பாதுகாக்கணும். இது ரெண்டுத்துக்கும் ஓமைடா அப்படின்னு சொல்லிக்கணும். அந்த மாதிரி தான் பிள்ளைங்களை வந்து வள்ளல் பெருமான் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்துருக்கிறார் அந்த மாதிரி இல்லையா? திருக்கதமும் திறவாயோ, என்னோட டைம் முடிய போகுது, அதனால சின்னதா ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். வள்ளல் பெருமான் பாடுறாரு, இதை பத்தி தான் பாடினாரோன்னு எனக்கு தெரியல. ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடின்னு பாடுறேன். நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி, கிரிவல பாதை. இந்த மலை தோன்றுச்சு, கிரிவலை பாதை உண்டாச்சுன்னு வள்ளலார் பாடினாரோ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கற்பனை தோணுச்சு. எனக்கு ஒரு நம்மளுடைய ஆசையை பத்தி ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம தீபம் இல்லாமல் இருக்கவே கூடாது. வீட்டில் தீபம் இல்லாமல் வீட்டில் இருக்கவே கூடாது. தீபம் இல்லாத வீடு விளங்காது. கார்த்திகை மாசத்துல என்ன பண்ணணும்? வீட்டில் தீபம் ஏற்றி வைப்பாங்க. எங்க ஏற்றி வைப்பாங்க? வீட்டு வாசல்ல. எத்தனை இடத்துல தீபம் ஏற்றுவாங்க? கார்த்திகை தீபத்தன்னைக்கு 27 இடங்களில் தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டில் 27 இடங்கள்ல தீபம் ஏற்றணும். என்னது? ஏன் 27 இடங்கள்? 27ங்கிறது என்ன? நட்சத்திரங்கள். நிறைய எல்லாருமே வந்து
பக்குவம் அடைந்த ஆன்மாக்களா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 27 நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரையும் நினைவுபடுத்துவதற்காக இன்னைக்கு 27 இடங்கள்ல தீபம் ஏற்றணும். இப்ப யார் வீட்லயாவது இப்ப இந்த காலத்துல 27 இடத்துல தீபம் ஏற்றணும்னா என்ன பண்றது? ஹாலில் மட்டும்தான் ஏற்றிக்க முடியும். பூஜை ரூமே யார் வீட்லயும் கிடையாது. இந்த காலத்துல பூஜை ரூமே கிடையாது. எங்க வீட்டுல கிணத்துக்குள்ளார 2 மாடம் இருக்கும். எங்க வீட்டுல கிணறு இருக்கு, கிணத்துல 2 மாடம். அந்த 2 மாடத்துல குனிஞ்சு நாங்க விளக்கேற்றி வைக்கணும் தீபத்தன்னைக்கு. வாசப்படியில 2, எல்லா வாசப்படியிலையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாசப்படியில 2, பூஜை ரூம்ல ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்துல நிறைய ஐதீகங்கள் உண்டு. அந்த மாடத்துல கிணத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மாடத்துல கூட தீபம் வைக்கணும். அந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னா, விளக்கு வீடு விளங்கணும் அப்படின்னா தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். தீபம் இருக்கணும். ராத்திரி தூங்கும்போது கூட அந்த தீபம், நைட் லேம்ப் போட்டுட்டு தூங்காதீங்க. ஒரு கண்ணாடி தகர விளக்கு, தகர கண்ணாடி விளக்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை. தகர கண்ணாடி விளக்கு வாங்கிட்டு அதுல ஒரு அகல் வச்சு அதுல தீபம் ஏற்றி அந்த தீப வெளிச்சத்துல தூங்கணும். சரிங்களா? இதெல்லாம் வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நேரம் இல்லாதனால நான் அதோட நிறுத்திக்கிறேன். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கடை இருக்குது. கணவர்கள் விற்கப்படக்கூடிய கடை. கணவர்கள் அங்கே விற்கப்படுகிறார்கள். போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பெண்கள் போயிட்டு அந்த கடையில செலக்ட் பண்ணிக்கலாம். கணவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கணவர் நமக்கு வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். 6 மாடி. ஒரு தடவை மேலே போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது. ஒரு தடவை மேலே போயிட்டா ரிட்டர்ன் கிடையாது. சரிங்களா? 6 மாடி. அதில் உள்ள நீங்கள் போய் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். முதல் மாடியில் போட்டிருக்குது, அந்த கணவர்கள் நல்ல உத்தியோகத்தில் இருந்து கை நிறைய சம்பாதிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். அந்த தளத்தில் எழுதியிருக்கு. இங்கே இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உடையவர்கள். இந்த பொண்ணு போகுது மேலே, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது. சரி, அப்போ அடுத்த மாடியில் இதோட கொஞ்சம் பெட்டராக தானே இருக்கும். அடுத்த மாடிக்கு போகிறாங்க. அங்கேயும் கை நிறைய சம்பாதிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், குழந்தைகள் மீது அன்பு செலுத்துபவர்கள். அடுத்த பாயிண்ட், குழந்தைகள் மீது அன்பு செலுத்து. ஆஹா, சூப்பரா, குழந்தைய வளர்க்குற கஷ்டம் நம்மளுக்கு கிடையாது. அப்ப இங்கே 2வது மாடியிலே எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டு கிடைக்குது. அப்ப அடுத்த மாடிக்கு போகலாம். 3வது மாடிக்கு போன கை நிறைய சம்பாதிப்பவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை உடையவர்கள், குழந்தைகள் மீது அன்பு செலுத்துபவர்கள், வசீகரமானவர்கள். அட்டேங்க அப்பா. அப்ப நம்ம எங்கேயா வெளியே போனா அப்படி கெத்தா போலாம். அப்போ கண்டிப்பா அடுத்த மாடியில இதோட பெட்டராக இருக்கணும். அடுத்த மாடிக்கு போயிட்டாங்க. கை நிறைய சம்பாதிப்பவர்கள், கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், குழந்தைகள் மீது அன்பு செலுத்துபவர்கள், வசீகரமானவர்கள். மிக முக்கியமானது, பெண்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பவர்கள். மனைவிக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பவர்கள். அந்த அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அப்பா சூப்பரா. இது எத்தனை மாடி ஆச்சு? 4 மாடி ஆச்சு. அப்ப கண்டிப்பா ஒன்னொன்னு ஆட் ஆகிட்டு தானே வருது. அடுத்த மாடி போய் பார்க்கலாம். 5வது மாடிக்கு போயிட்டாங்க. நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், குழந்தைகளை நன்றாக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறமா வசீகரமானவர்கள், மனைவிக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்பவர்கள், மிகவும் ரொமான்டிக்கானவர்கள். இந்த அம்மாவுக்கு தலையும் புரியல, காலம் புரியல. இதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு புருஷன் அமைவானா? அப்ப இதுவே போதும் தானே. இப்படி நம்ம விட்டுட்டா, ஒருவேளை இதை விட பெட்டரா இருந்தா எப்படி? அதை போட்டு விட்டுருவோமே. சரி, போய் பார்க்கலாம். என்ன ஒன்னொன்னு ஆட் ஆகிட்டு தானே வருது. அப்ப இதுலயும் பெட்டரா தான் இருக்கும். நம்ம போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இதோட விட்டுட கூடாது அப்படின்னு அந்த மாடிக்கு போனாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இங்க கணவர்களே இல்லை, நீங்கள் அப்படியே வெளியே செல்லலாம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய நிலை எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி நம்ம வாழணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தீப திருநாளில் அனைவரும் வீட்டிலே தீபம் ஏற்றி தியானம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், உடலை உஷ்ணப்படுத்துங்கள். தேகம் உஷ்ணப்பட வேண்டும். தேகம் நமக்கு சுத்த உஷ்ணம் பெருக வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வான், இறைவன் நம்மோடு கலப்பான் என்று அற்புதமான இந்த வாய்ப்பையும் இந்த அற்புதமான தலைப்பையும் கொடுத்து என்னை சிந்திக்க வைத்த இவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி, அற்புதமான கைதட்டலோடு என்னை ஊக்குவித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.